தற்காத்து தற்கொண்டால் பேணி புருஷனையும் சேர்த்து இவ தான் காப்பாற்றணுமா? ஏன் உனக்கு கை கால் இல்லை? எரு மாடு மாதிரி 6 அடி இருக்கல்ல, உழைச்சி தின்ன. நான் வர்றப்போ ஒரு 50-100 சேர் காலியாக கிடந்துச்சு. லேசாக கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். லியோனி நிலைமை தேனியில் இப்படி ஆகிப்போச்சடா அப்படின்ட்டு. ஆனால் நான் பேசி ஒரு 5 நிமிடத்திற்குள் இந்த அரங்கில் இருக்கும் இருக்கைகள் அனைத்தும் நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நல்ல ரசிகர்கள் நிறைந்த ஊர் இந்த தேனி மாவட்டம். அதனால தான் இங்கேருந்து கலைஞர்கள் உருவாகியிருக்காங்க. நீங்கள்லாம் ரசித்ததுனால தான் அவங்களால பாட்டு எழுத முடிஞ்சிச்சு. நீங்கள்லாம் ரசித்ததுனால தான் அவங்களால இசையமைக்க முடிஞ்சது. நீங்கள்லாம் ரசித்து அவங்கள அனுப்புனதுனால தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை உருவாக்கி தர முடிஞ்சு. ரசிகர்கள் நிறைந்த ஊர். இந்த ஊரில் நாட்டுப்புற கலைகள் கொஞ்சி விளையாடும். அடேங்க அப்பா, டான்ஸுகளும் நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சத்யவான் சாவத்திரி, வள்ளி திருமண நாடகம்லாம் இந்த தேனி மாவட்டத்தில் நடந்தால் அந்த 2 மணிக்கு அந்த முருகனை வர்றவர் அந்த ஹார்மோனியத்தை வாசிச்சுட்டு ஒரு கம்பீரமான குரலில் வருவார் பாருங்க. ஏறக்குறைய கூட்டம்லாம் தூங்கிட்டு இருக்கேன் அந்த நேரம். அதுகளை எழுப்புறதுக்குன்னே ஒரு 6:30 கட்டையில் ஆரம்பிப்பார். கூட்டம்லாம் அப்படி ஜாமுன்னு காலையில் 2:45 மக்களை பாடச் சொல்லி பாடி அதை கேட்டு ரசிக்க வைத்த இனம் உலகத்திலே தமிழர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. காலையில் 2:45 மனிதன் அயர்ந்து தூங்குகிற நேரத்தில் உண்மையிலே அந்த நேரத்தில் கம்பீர நாட்டைங்கிற ராகம், அந்த ராகத்தில் அந்த பாகவதர் பாடுற பாட்டை கேட்டு தலையாற்றான்னா அவனுக்கு எங்கேருந்தியா வரும் நோய், அவனுக்கு எங்கேருந்து வரும் வியாதி, அவனுக்கு எங்கேருந்து வரும் முதுமை நோய் அனைத்தையும் விரட்டுகின்ற ஆற்றல் கலை வடிவத்திற்கு உண்டு. அதற்கு மேலாக இலக்கியத்திற்கு உண்டு. இன்றைக்கி நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு மகளிரின் உரிமை வாழ்விற்கு பெரிதும் துணை நிற்பது திரைப்படங்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 பேர், இலக்கியங்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு 2 பேர். ரொம்ப அற்புதமான தலைப்பு. மகளிரின் உரிமை வாழ்வுனா என்ன? உண்மையிலே மகளிருக்கு இன்றைக்கி என்ன? பெண்கள்னா யார்? முதல்ல ஒரு காலத்தில் பெண்கள்னால் எப்படி இருந்திருக்காங்க, பெண்களுக்கு எப்படிப்பட்ட நியதிகள் வழங்கப்பட்டன. நான் இலக்கியத்திலலாம் மேற்கோள் காட்டல. ஒரு பெண்பார் புலவரே என்ன சொல்கிறாருன்னா, தையர் சொல் கேளேல், பெண்கள் பேச்சை கேட்காத கெட்டுருவ. யார்? ஔவையார் சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சோ, தையல் சொல் கேளேல் அப்படின்னு. ஆனால் ஒரு பெண்பார் புலவர் பெண் பேச்சை கேட்காதன்னு சொல்கிறாரு. ஆனால் மீசை வைத்த முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான், தையலை உயர்வு செய் அப்படின்னா, பெண்களை உயர்வு செய் அப்படின்னார். எப்படிப்பட்ட வார்த்தை அது! ஒரு காலத்தில் பெண்களை உயர்வு செய்யக்கூடிய நிலையிலேயே இல்லை. பெண்கள் குனிஞ்சதால் நிமிராமல் நடக்கணும். அது எப்படியா நடக்க முடியும்? ஒரு பொண்ணுன்னா குனிஞ்சதால் நிமிராமல் நடக்கணும்ப்பா. அது என்ன நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடக்கிறது ஆம்பளை மாதிரி? போகிற வீடு என்னத்துக்காக சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. நிமிர்ந்து நடக்கக்கூடாத ஒரு பெண். அதுக்கும் பாரதி தான் சொன்னான், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு அப்படின்னார். நாம் படித்தவடாங்கிற கர்வத்தோட ஒரு பெண் நடக்கணும்னு சொன்ன ஒரே புலவன் பாரதி தான். படித்தவடா நான் அப்படி இருக்கணும். ஆனால் ஒரு காலத்தில் பெண் குனிஞ்சதில் நிமிராமல் நடக்கணும். தேனி ரோட்டில், இந்த பழனி செட்டிப்பட்டி ரோட்டில் குனிஞ்சதில் நிமிராமல் நடு ரோட்டில் ஒரு பொண்ணு இப்போ நடந்து போச்சுன்னா லாரியில் அடி பிடிச்சி ஆக வேண்டியதுதான். அது எப்படி இப்படியே நடக்க முடியுமா? இப்படி தான் நம்ம கிராமத்து கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குற ஒரு பாட்டி சொல்லி அனுப்புது, பாப்பா போகிற இடத்துல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாத, உன்னைய பாடா படுத்தி போடுவாங்க, எது கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிடு, நீ தப்பிச்சிடலாம். எப்படி சொல்லி அனுப்புது பாருங்கள். எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடு. கல்யாணம் முடிஞ்சிருச்சு அந்த பிள்ளைக்கு. மாப்பிள்ளை ஊர்வலத்தில் மாப்பிள்ளை கூட உட்காந்து வருது. யார்? அந்த
கிராமத்தில் இருந்து கட்டி கொடுத்த பொண்ணு. மாப்பிள்ளை பேசுகிறேன் அந்த பிள்ளைகிட்ட, பாப்பா இந்தா, ஏய் என்ன இங்கே பாரு, என்ன பொது இடத்துல என்ன பிடி, இந்தா உனக்கிட்ட பேசாமல் யார்கிட்ட பேச சொல்கிற, எது கல்யாண ஊர்வலத்தில் போயிட்டுருக்கு காரு, அப்போ நடக்குது இது, இந்தா என்ன சொல்லுங்க. அந்த பொண்ணோட அறிவை சோதிக்கிறதுக்கு 4 கேள்வி கேட்குறேன். ஒரு மாமரத்தை காமிச்சு, இந்த மரம் என்ன மரம் அப்படின்னு கேட்குறேன். அதான் இந்த கிழவி சொல்லியிருக்கேன் போகிறப்ப, எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுன்னு. அதெல்லாம் நமக்கு தெரியாது, இதை நான் பார்த்ததே இல்லை. மாமரம் கூடயா தெரியாமல் பிள்ளைய வளர்த்துருப்பாங்க. அவன் சரி ஒரு வேளை மாமரம் பார்க்காம இருந்திருக்கும் போல இருக்குன்ட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னு பூவரச மரத்தை காமிச்சான். இந்தடி இது என்ன மரம், அதெல்லாம் நமக்கு தெரியாது, வீட்டில் என்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்களா, அதனால் பூவரச மரம் கூட பார்க்காம எண்ணத்தில் பொத்தி வளர்த்தாங்கன்னு தெரியலையே. 3வது ஒரு டெஸ்ட் வச்சான், தென்னை மரத்தை காமிச்சான். இது என்ன மரம், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தாங்க அப்படித்தானே. தென்னை மரம் கூட பார்க்காம அவன் சந்தேகப்பட்டான், ஏதோ ட்ராமா போடுதுன்னு. லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் வச்சான், சோள கருது விளைஞ்சிருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னு கேட்டேன். நமக்கு ஒன்று தெரியாது, தெரியாது தானே, வண்டியை நிப்பாட்டுறா அப்படின்னு ஊர்வலக்காரை நிப்பாட்டி இறங்கி போய் 4 சோளக்கருதை பிடுங்கி மடக்கி ஏய் அப்படின்னு இப்படி ஓங்கினான். மாமரமா பூமரமா வளர்ந்து நிற்கும் தென்னை மரமா சொலட்டி அடிக்காத மச்சான் சோள தட்டையாலன்ட்டான். 4 தெரியுது, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கணும்னு ஒரு பெண்ணை எப்படி அடக்கி வச்சுருந்துருக்காங்க பாரு. இந்த குணத்துக்கு பேர் தான் பயிர்ப்புன்னு பேர். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. பயிர்ப்புனா என்ன அர்த்தம்னா, தெரிந்த விஷயங்களை கூட தெரியாமல் இருந்து ஒரு பெண் வாழ வேண்டும். எப்படி அடக்கியிருக்காங்க பாருங்களேன். இந்த வேலை பூரா அதுதான் செய்யணுமா. ஏன் சமையல் ஒரு ஆம்பளை செஞ்சால் என்ன, ஹோட்டலில் சுடுறான்ல தோசை, எப்படி சுடுறாங்க பார்த்துறீங்களா? அந்த விளக்க மாத்தில் எண்ணெயை தொட்டு அப்படி சச்சன்னு ஒரு கரண்டியில் ராக்கெட் ரவா ஊற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா? யார்? ஆம்பளை தான், தோசை மாஸ்டர் அவருக்கு பேர். அப்படி உருட்டி எடுத்து அப்படி கொடுக்குறாரு. வீட்டில் வந்து இந்த மாவை கொஞ்சம் எடுத்து அங்கிட்டு வைடா, என்ன என்ன வெளியே 1000 தோசை விடிய விடிய ஊற்றுனேன், வீட்டில் வந்து உட்காந்தானே தோசையே ஊற்றிட்டு வாடி, நீ தான் அங்கே ஊற்றினீல நீயே ஊற்றிக்கானா, முடியாது நீ ஊற்றிட்டு வா வச்சுட்டான். அப்படியே பெண்ணுக்கு இப்படி தான் இருக்கணும்ட்டு 1ஆம் கிளாஸ் ரைம்ஸில் பாருங்க ஐயா, 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற பாட்டு, தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்தம்மாவும் கலந்து சுட்ட தோசை. தோசை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது தெரியுமா? வீட்டில் கணக்கு பார்த்துருக்கீங்களா? அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. இதை எவன்டா உருவாக்குனது? சுட்டது அம்மா. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3. யாருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ கொடுவேன். அது என்ன தோசையில் கூட பெண்ணுக்கு 1 கம்மியா அப்படிங்கிறத எந்த இடத்துல ஃபிக்ஸிங் போட்டிருக்கான் பார், 1ஆம் கிளாஸ் ரைமில். இப்போ பாட்டு எப்படி மாற்றணும் தெரியுமா? அம்மாவுக்கு 4, அப்பாவுக்கு 3, அண்ணனுக்கு 1, பாப்பாவுக்கு 2. அப்படின்னு மாற்றணும்னு இல்லை, யாருக்கு எவ்வளவு பசி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடு, அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் தோசை பிரிவினையில் கூட ஒரு பெண்ணுக்கு கம்மியா. கட்டட வேலையில் பாருங்க, இவர் மேலே அந்த சாரத்தில் உட்காந்து இப்படி கலவை எடுத்து அங்கேருந்து அந்த கலவை மிஷின்லேருந்து அந்த சட்டியில் தூக்கிட்டு வந்து அந்த சாரத்தில் 6 மூங்கில்ல ஏறி அந்த கொத்தனாருக்கு பக்கத்தில் இப்படி தலையிலே வச்சுக்கிட்டு நிற்கிது. இவர் அதிலேருந்து ஒரு கரண்டியில் எடுத்து
கையில் பீடி வேற. சீக்கிரம் கொண்டு வா. அந்த அம்மா ஒடியாருது வேகமா. இவருக்கு பேர் கொத்தனார், அந்த அம்மாளுக்கு பேர் என்ன தெரியுமா? சித்தாள். வச்சிருக்கான் பாரு. சித்தாள்னா சின்ன ஆள். ஏன் சின்ன ஆள்னு பேர் வச்சான்னா சம்பளத்தை குறைக்கிறதுக்கு தான், வேற ஒரு காரணம் கிடையாது. கொத்தனாருக்கு 500 ரூபா, சித்தாளுக்கு 200 ரூபா. இன்னும் நடக்குதா இல்லையா? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சித்தாளுங்கிற பேரை கொடுத்து சம்பளத்தை குறைச்சிருக்கானே ஏன்? இதிலிருந்து விடுபடணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக வேலை என்பது இருந்தால் ஊதியமும் சமமாக இருக்க வேண்டும் என்று போராடிய நாள்தான் இந்த மார்ச் 8ஆம் தேதி. பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம், ஆணுக்கு நிகராக எங்களுக்கு சம்பளம் கொடுன்னு போராடிய நாள். அந்த நாளில் தேனி மாவட்டத்தில் நான் பேசுகிறேன் பாருங்கள். அதுவும் எங்கள் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியராக இருக்கக்கூடிய இந்த நாளில் மார்ச் 8ஆம் தேதி அகில உலக பெண்கள் தினத்தை சென்னையில் ஏதோ ஒரு ஹோட்டலில் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, த சீஃப் கெஸ்ட் இஸ் மிஸ்டர் லியோனி, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சேர்மன் அப்படின்னு நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதில் இருக்கவங்க 4 பேர்த்துக்கு நினைவு பரிசு கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நாளைக்கு டிவியில் திண்டுக்கல் லியோனி அகில உலக பெண்கள் தினத்தில் அக்கார்டு ஹோட்டலில் கலந்து கொண்டார். ரோட்டரி கிளப் நடத்திய அந்த விழாவில் அதில் சாதனை செய்த பெண்களுக்கு பரிசு வழங்கினார். டிவியிலலாம் வரும். அந்த பேர் எனக்கு வேணாம். தேனி மக்களோட இந்த உலக பெண்கள் தினத்தை மக்களோட கொண்டாடுறேன் பாருங்க. இதுதான் உண்மையான அகில உலக பெண்கள் தினம். மகளிரின் உரிமை, அந்த உரிமைக்கு எது குரல் கொடுத்துருக்கிறது? சினிமாவா, திரைப்படமா, இலக்கியமா அப்படின்னு ரொம்ப அழகாக பேச வந்திருக்காங்க அருமையான பேச்சாளர்கள். திரைப்படங்களே என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வந்திருப்பவர் அன்பிற்குரிய கவிஞர் இனியவன். அவர் இந்திய கப்பற்படையில், அதாவது மிலிட்ரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகச்சிறந்த பேச்சாளர். அருமையாக ரவுஸ் விடுவார் நிறையா. நம்ம ஊருக்குன்னே நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது. தேனி மாவட்டத்திலேருந்து கண்டுபிடிச்ச வார்த்தை தான் நிறைய அங்கிட்டு புலங்குறாங்க. இப்போ மாப்பிள்ளை வச்சு செஞ்சிடான்டா, இதெல்லாம் நம்ம ஊரில் உருவானது தான். பிரித்து மேய்ஞ்சிட்டான்டா, அதெல்லாம் நம்ம ஊர் தான். தீயா இருக்குதுடா அப்படின்னா படம் எப்படா இருக்குன்னா தீயா இருக்குதான். கொளுத்திட்டான்டா அப்படின்னா அப்படின்னா என்ன? தீப்பெட்டி எடுத்து ஒரு வீட்டை கொளுத்திட்டான்னு அர்த்தமா? லியோனி எப்படா பேசினார்? கொளுத்திட்டாரு அப்படின்னா இது புத்தக திருவிழாவுக்கு பந்தலை கொளுத்திட்டாருன்னு அர்த்தம். நல்லா பேசியிருக்காருங்கிறத நம்மால் கொளுத்திட்டாரு, பின்னிட்டாரு, நொறுக்கிட்டாரு. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். நல்லா இருக்குங்கிறதுக்கு எத்தனை வார்த்தை நம்மால் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள். உலகத்திலேயே பிரச்சனை இல்லாத தமிழ் நம்ம மதுரை மாவட்டத்தோட தமிழ் தான். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸையும் கூட்டி 3ஆல் வகுத்து ஒரு புது டென்ஸு நம்ம தான் கண்டுபிடிச்சோம். மாப்பிள்ளை ஒரு 50 ரூபா இருந்தால் கொடுறா அப்படின்னா ஒன்று கொடுக்குறேங்கண்ணா, அல்லது கொடுத்துட்டேங்கண்ணா, அல்லது கொடுக்க போகிறேங்கண்ணா, அல்லது கொடுக்க மாட்டேங்கண்ணா. நம்ம மதுரை தேனியில் என்ன பதில் வரும் தெரியுமா? மாப்பிள்ளை ஒரு 50 ரூபா இருந்தால் கூட கொடுப்போம்ல அப்படின்னா. கொடுப்போம்லங்கிறதுக்கு அவன் கொடுக்குறானா, கொடுத்துட்டானா, கொடுக்க போகிறானா, யார் மனசையும் புண்படுத்தவே மாட்டான். மாமா பொண்ணு கொடுக்குறியா? கொடுப்போம்ல அப்படின்னா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டே பிடிக்க முடியாது. சொல்கிறா சொல்லுவோம்ல அப்படின்னா எங்கேயா இந்த வார்த்தை? எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? அது மாதிரி ரொம்ப அருமையாக பேசக்கூடிய பேச்சாளர் அவர். பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பட பாடல்களுக்கு அவர் கொடுக்குற விளக்கங்கள்லாம் கேட்டிங்கன்னா உலக புகழ் பெற்ற விளக்கம். கவி பேரரசு வைரமுத்து எழுதின ஒரு பாட்டு, அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக்க 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 ரண்டக்கன்னு ஒரு பாட்டு. அச்சு வெள்ள பேச்சுக்காரி ரண்டக்கரன். இந்த பாட்டுக்கு உட்காந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கோனார் நோட்ஸ் போட்டார் பாருங்க. நான் சொன்னேன் இப்படிலாம் பாட்டு எழுதுகிறாங்களே, இதுக்கு பேர் பாட்டா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் வந்தார் மேடைக்கு. நடுவர் அவர்களே, இந்த பாடல் ஒரு பக்தி பாடல் அப்படின்னாரு. பக்தி பாட்டா? எப்படிப்பா அப்படின்னு. அண்டங்காக்கா கொண்டை காரி, அண்டத்தை காப்பவள் மதுரை மீனாட்சி, அவள் கொண்டை போட்டிருப்பாள். அச்சு வெள்ள பேச்சுக்காரி, 6 சொல்லுக்காரி, 5 எழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாயா, 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணா. இவர்களோடு இருக்கக்கூடிய பெண் 6 சொல்லுக்காரி.
ரெண்டக்கன்னா என்னையான்னு கேட்டதுக்கு அதுக்கு தாயா ஒரு விளக்கம் சொன்னார். நடுவர் அவர்களே, நீங்கள் எல்லா கடவுள் வீட்லேயும் போய் பாருங்கள், ரெண்டு அக்கா இருப்பாங்க. முருகன் வீட்டில் 2 அக்கா, சிவபெருமானுக்கு 2 அக்கா, பெருமாளுக்கு 2 அக்கா. அதனால தான் அந்த கவிஞர் ரெண்டக்கன்னு எழுதினாருன்னா. வைரமுத்து ஐயா, ஏற்கனவே நான் இம்சையில் கடந்திருக்கேன், நீ வேற ஏயா இப்படி விளக்கத்தை கொடுக்குற அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாட்டுக்கு அருமையாக விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க, அசந்துட்டாங்க எல்லாரும். மலம பித்தாத்தே அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தார் கவிஞர் இனியவன். அவருக்கு மறுத்து இலக்கியங்கள் தான் பேசுறதுக்கு, இலக்கியத்தில் தோய்ந்த ஒரு மனிதர். எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னையில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் விஜயகுமார். சும்மா கோபமாக பேசுவார். மேடைக்கு போனோன்னே கோபம் வந்துடும் அவருக்கு. சில பேச்சாளர்கள் அப்படி பேசினா தான் அவங்களுக்கு அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று முழங்கிய நான் பாரதி அப்படின்னா தான் அவங்களுக்கு பேசின மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மெதுவாக பேசுவாங்க. வரவேற்புரையே 3/4 மணி நேரம் பேசுவார் சில பேர். அன்பார்ந்த பெரியோர்களே, நான் இந்த எங்கள் கல்யாண வீட்டில் பேசுகிறாரு, திருமண விழாவில் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் சாந்தி முகூர்த்தத்துக்காக தான் விடுவாரா இல்லையான்னு தெரியலையே. இப்படி தொடங்கியிருக்காரு, இவர் எப்படா முடிப்பாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆரம்பிப்பாங்க. சில பேர் வேகமாக பேசுவாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நான் வருக என்று வரவேற்கிறேன், நான் வருக என்று நீ ஒன்றும் வறுக்க வேணாம் உட்காரியான்றாங்க. வேகமாக பேசுகிறவங்க, கோபமாக பேசுகிறவங்க, நிதானமாக பேசுகிறவங்க. இவர் கோபமாக பேசுகிற பேச்சாளர். இவரிடம் படித்த 2 பேர் தான் உலக புகழ்பெற்ற வைசாலி, பிரக்யானந்தா என்ற செஸ் சாம்பியன்களை உருவாக்கிய ஆசிரியர், நல்ல வாத்தியார். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கோவை மாவட்டத்தின் தமிழோடு உங்களை சந்திக்க வந்திருக்கும் அருமை சகோதரி திருமதி நாகநந்தினி. அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, முக அசைவுகளோடு இருக்கும். சிலர் அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப அழகாக மேடையில் பேசுவாங்க. உங்கள் அனைவரையும் நான் வருக என்று வரவேற்கிறேன் அப்படின்வாங்க. அப்படின்னு அது பாடி லாங்குவேஜ். அவங்க அப்படி தான் பேசுவாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படின்பாங்க. சிலர் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படின்னு. இவங்க வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் அப்படின்னு முகம் அப்படி. நான் கூட அவங்க ஒரு ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து எங்கள் அணியில் பேசிகிட்டு இருக்காங்க. என் பிள்ளை மாதிரி அவங்க அப்படி பேசுகிறாங்களே, என்னடா இப்படி முகத்தை இந்த அசைவு ஓவர் பாடி லாங்குவேஜாக இருக்கேன்ட்டு. அப்புறம் விசாரித்தேன், ஏண்டா அந்த முக அசைவுகளை இப்படி வச்சு பேசுகிறாங்கன்னா, அவங்க காது கேட்காத, வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு ஆசிரியராக இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி பேசினா தான் அவங்கள நம்ம திருப்திப்படுத்த முடியும். அப்படி ஒரு சிறப்பு ஆசிரியர். அருமையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி திருமதி நாகநந்தினி கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் தமிழ் உங்களுக்கு தெரியும். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டு வாங்கண்ணா, பார்த்து போட்டு போங்க. ஏனுங்க என் மணியும் பேசுகிறீங்கோ, நீங்கள் ஏனுங்க பேசி போட்டு போங்கண்ணா. ஏன்னா லியோனி பேசி போட்டு போகிறாரு, நீங்களும் பார்த்து போட்டு போகிறீங்க. ஏனுங்க இங்கே தேனியிலேருந்து ஒருத்தன் கோயம்புத்தூர் போயிருக்கேன். பஸ்ஸில் கண்டக்டரு, எங்கெங்கே போகுண்ணா, பஸ்ஸில் ஏறி பார்த்துருக்கீங்க, எங்கே போகுண்ணா அப்படின்ட்டுருக்காரு. சௌரிபாளையம் போகணும்யா அப்படின்ட்டுருக்கான் நம்பாள். சௌரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்கான். வாங்கின டிக்கெட்டை எதுக்குடா கீழே போட்டு போக சொல்கிற, காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை வாங்கி போட்டு போக சொல்கிறானுங்க அப்படின்னு. வாங்கி போட்டு போக சொன்னால் ஏன் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு. எல்லாத்தையும் போட்டு தான் போடுவீங்களா நீங்க அப்படின்னு. கோயம்புத்தூர் பாஷை சுகமாக இருக்கு, அருமையாக பேசுவாங்க. அந்த பக்கம் திரைப்படங்களே என்று பேசுவதற்கு பாட்டு பாடி பேசக்கூடிய தமிழகத்தின் ஒரு சில பேச்சாளர்களில் கடலூர் தணிகைவேலுக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. புது பாடல்களையெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து பாடுவார். அவர் ஒரு பேச்சாளர் மட்டுமல்ல, நல்ல கவிஞர், திரைப்பட குறும்பட இயக்குனர். அநீதின்னு ஒரு குறும்படத்தை இயக்குனார். அந்த படத்தில் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் தான் கதாநாயகனாக நடித்தான். அவன் நல்ல பிஇ எம்பிஏ படிக்க வச்சேன், நல்ல சம்பளத்தில் இருந்தான். இவர் கொண்டு வந்து கேமரா முன்னாடி அவனை நிப்பாட்டி,
இன்ஸ்பெக்டர் வேஷம் வேற போட்டு பைக்கில் வர வச்சுட்டார். எது அலெக்ஸ் பாண்டியன் மாதிரி. அவனுக்கு சினிமா ஆசை வந்துருச்சு. வேலையை எழுதி கொடுத்துட்டு இப்போ ஒரு படத்தில் அழகிய கண்ணேன்னு ஒரு படத்தில் கதாநாயகனை நடித்து முடிச்சிட்டான். இன்னொரு படத்தில் மக்கள் நாயகன் ராமராஜன் அவங்க கூட சாமானியன் ஒரு படம் நடித்து அது வெளியே வந்துட்டுருக்கு. ஒரு பெரிய இன்ஜினியருக்கு என் மகனை படிக்க வைத்த மகனை ஒரு நடிகனாக்கிய பெருமை கடலூர் தனிய வேலைத்தான் சாரும். பொறியாளராக இருந்தவரை கலைஞனாக மாற்றிய பெருமை. அருமையாக புது பாட்டெலாம் ரொம்ப அருமையாக பாடுவார். லேட்டஸ்ட்டு சாங்கெல்லாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொண்ணே, இன்னும் பேசக்கூட தொடங்கலை, நெஞ்சமும் இன்னும் நிறையலை, என்னை விட்டு போகாதே என்னை விட்டு போகாதே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அப்படின்னு லேட்டஸ்ட் சாங் வரைக்கும் பாடுவார். 4 பேச்சாளர்கள் அருமையாக பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். அருமையான கூட்டம். எங்கள் நெஞ்சத்தை நிறைத்திருக்கின்ற தேனி மாவட்டத்தின் ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் எனது அன்பான வணக்கம். அதனால் எப்பயுமே நான் பட்டிமன்றம் நடத்தினா போகிற இடத்துல கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. ஒன்று டிஆர்ஓ மேடமோ அல்லது ஏடி மைன்ஸ் சார் எங்களை 3 நாளாக அவரை தான் ஃபாலோ பண்ணி ரொம்ப அருமையாக எங்களை கவனிச்சிக்கிட்டார். ஏடி மைன்ஸ் சாருக்கு உண்மையிலே கைதட்டு கொடுக்கணும். ரொம்ப பொறுப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்து மேடை ஏற்றுற வரைக்கும் அந்த இடத்துல. அது மாதிரி எங்கே போனாலும் நான் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு. ஒரு ஊரில் கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு கேட்டேன். அந்த ஊர் தலைவர், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா. இவர்களெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாருங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இவங்க கொடுக்குற காசையும் இந்த நினைவு பரிசையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதா? ஒரு கலைஞனுக்கு இந்த நினைவு பரிசு மேடையில் முடிஞ்சோன்னே எனக்கு கவரில் கொடுக்குற பணம் எனக்கு பெருசு இல்லை. ஒரு கலைஞனுக்கு நிறைவான மகிழ்ச்சி எதுன்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான். அது இந்த மாவட்டத்தில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால் அற்புதமாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி, முதலாவதாக ஒரு பெண்ணின் உரிமை வாழ்வுக்கு பெரிதும் துணை நிற்பது இலக்கியங்களே அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போதொளிர் பூந்தாள் இணையும் நீதியொளிர் செங்கோளாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று தமிழன்னையை வாழ்த்தி, பாசக்கார மக்கள் தென்மேற்கு பருவக்காற்று தாலாட்டுகிற தேனீக்களை போல சுறுசுறுப்பாக இருக்கிற தமிழ் தேனிகளுக்கு என் அடுத்த வணக்கம். இயல் இசை நாடகம் முத்தமிழ் என்று தமிழை போற்றுவார்கள் நீதிபதி அவர்களே. இயலுக்கு வைரமுத்து, இசைக்கு பண்ணைப்புறத்து இளையராஜா, நாடகத்திற்கு என் இனிய தமிழ் மக்களே பாரதி ராஜா. முத்தமிழுக்கும் முத்தம் கொடுத்த மண், இந்த மண்ணை தொட்டு வணங்கி தலைப்பிற்குள் செல்லலாம் என ஆசைப்படுகின்றேன். புத்தக திருவிழா. புத்தகங்கள் நாம் மேலிருந்து கீழே படிக்கிறோம் புத்தகத்தை எடுத்து, ஆனால் புத்தகங்கள் தான் நம்மை கீழிருந்து மேலே உயர்த்துகின்றன. அந்த புத்தக திருவிழாவை பாங்கோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர், மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம், அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பென்ற ஆதியில் பூட்டிய ஜென்ம விலங்கொடித்து பெண்ணும் மானுடம் என்று உரைக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அத்துணை பேரையும் வணங்கி, நீதிபதி அவர்களே, திருவள்ளுவர் திருக்குறளை எழுத அடிப்படை எழுத்தாணி, தேர் ஓடுவதற்கு அடிப்படை அச்சாணி, இந்தியாவுக்கு மிகச்சிறந்த தொழிலதிபர்
அம்பானி திரைப்படத்திலே கோலோச்சிய நடிகை அன்சிகா மோத்வானி. திண்டுக்கல் என்றால் வயிற்றுக்கு பிரியாணி, செவிக்கு எங்கள் அண்ணன் லியோனி. டி ராஜேந்தர் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டாரு. எதெல்லாம் கம்பேர் பண்ணுறாரு பாருங்க. திண்டுக்கல் என்றால் சீரக சம்பா பிரியாணி, திரைப்படம் என்றால் கன்சிகா மோத்வானி, திண்டுக்கல் என்றால் லியோனியா. எங்கேருந்து எங்கய்யா? டி ராஜேந்தர் ஒருத்தர் தான் இது மாதிரி கடைசி வார்த்தை அவருக்கு ஒரே மாதிரி இருந்தால் போதும், கிளப்பிடுவார். அந்த ஃபார்முலாவை அவர் தான் உருவாக்கி விட்டார். இந்தியாவின் தலைநகரம் டில்லி, செவுத்தில் ஓடுறது பள்ளி, பையங்கே விளையாடுறது கில்லி, குளத்தில் பூக்கிறது அல்லி, செத்தா எரிக்கிறது கொல்லி, டண்டனக்கா டனக்குனாக்கா அப்படின்னு. டில்லிக்கும் கொல்லிக்கும் பள்ளிக்கும் கில்லிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆனால் அவர் சொன்ன அழகாக இருக்கும். என்ன சொன்னாலும் டே தாஸு நீ க்ளோஸு அப்படிம்பாரு. தாஸுக்கும் க்ளோஸு அருமை. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவுவை செய்து கொண்டிருக்கின்ற மேடையிலே அமர்ந்திருக்கிற தமிழ் சான்றோர் பெருமக்களே, பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இனி அடுத்து என் உரையின் தொடக்கம். நீதிபதி அவர்களே, சினிமா பெண்ணுக்கு உரிமை தருமா? சினிமா எவ்வளவு கேவலமா இருக்குது. எங்க இனியவன் சினிமா பெண்ணுக்கு உரிமை தருதுன்னு சொல்றீங்களே. நீதிபதி அவர்களே, வள்ளுவர் தொடங்கி வைரமுத்து வரைக்கும் பெண்ணை உயர்த்தியது இலக்கியங்கள். இலக்கியங்கள்னு பேரை வச்சாலே அதுல ஒரு இலக்கு, அதுல ஒரு குறிக்கோள், இலக்கியம் என்கிற வார்த்தையிலேயே இருக்கிறது. நீதிபதி அவர்களே, அம்மாவை உயர்த்தியது இலக்கியம். அழகா சொன்னார், தாரத்தையும் தாயையும் அழகா சொன்னார் வள்ளுவர். வாழ்க்கை துணை நலம்னு சொன்னாரே இனியவன். பெண்ணை 3 முடிச்சு போட்டு நமக்கு துணையாக இருக்கிற அந்த பெண்ணை சொல்லுகிற போது வள்ளுவ பெருந்தகை அழகாய் சொன்னார், வாழ்க்கை துணை நலம். ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் துணை செய்பவள் பெண் என்று சொன்னாரே. உங்க சினிமா என்ன சொல்லுது? முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா இறைவனை ஆராதித்து தொந்தி சரிய பெற்றெடுக்கிறாள் தாய். அந்த தாயை போற்ற வேண்டாம், தூற்றாமலாவது இருக்க வேண்டாமா? உங்க சினிமா என்ன சொல்லுது? தாய எ தாய் கிழவி, எ தாய் கிழவி, எ தாய் கிழவி. அட பாவிகளா, அந்த பாட்டில் சொல்றான் நீதிபதி அவர்களே. வயசான அம்மாவை போய் இப்படி சொன்னா எப்படிதான்? அம்மானாலே வயசானவங்க தானையா, அவங்கள போய் தாய் கிழவின்னு சொல்லாம ஒரு வார்த்தையவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல சொல்றான், பாட்டுல வரி வருது, ஏன் முக்கா துட்டு கப்ப கிழங்கே, ஏன் அக்கா பெத்த அச்சு மூருக்கே, ஏன் அத்து விட்ட மொத்தக்கு இருக்கே, ஏன் அத்தனையும் கொஞ்சம் நிறுத்து, ஏ தாய் கிழவி, ஏ தாய் கிழவி, ஏ தாய் கிழவி. வரியே கிடைக்கல, தாய் கிழவியை ஃபில்லப் பண்ணி விட்டுட்டான் பாட்ட. நீதிபதி அவர்களே, அம்மாங்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு? காவி உடுத்திய துறவும் அம்மாவை துறக்க முடியாது. காரணம், அம்மா நம் ஆவி உடுத்திய உறவு இல்லையா? அந்த தாயை இன்றைக்கு சினிமா போற்றியதா? பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன். மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார்னு பாரதி எழுதினானங்க. நீதிபதி அவர்களே, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விழாள் பெண் என்று பெண்ணை அங்கீகரிக்கப்பட்டது திருக்குறள் இல்லையா? இன்னைக்கு பெண்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? நான் ஒர்க் பண்றத அங்கீகரிக்க மாட்டேன்றீங்க. எவ்வளோ வேலை செய்கிறேன், அதிகாலை எழுந்து அடுக்களை நுழைந்து அப்பாவுக்கு முதலில் ஆவி பறக்க காப்பி போட்டு கொடுத்து விட்டு, பிறகு தம்பிமார் துயின்றெழுந்த படுக்கை மடித்து வைத்து, வாசல் தெளித்து, வெண்புள்ளி கோலமிட்டு, அலுவலகம் செல்வதற்காய் அவசர அவசரமாய் குளித்து விட்டு, படிதாண்டையிலேயே பேருந்தின் நெரிசல் நினைத்து கலங்கிவிட்டு, மாரருகே இடையருகே மற்றவரின் கை படர்கையில் முதுகில் கம்பளிப்பூச்சி ஊறுவதை முகத்தில் காட்ட தெரிந்துவிட்டு சிறகடித்து பறக்கிற இந்த பெண்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? ஆண் வர்க்கம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டேங்குதுன்னு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவர் அங்கீகரித்தார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வு இழாள் பெண். இவ்வளவு வேலை பார்த்தாலும் பம்பரமா சுத்துறாளே இந்த பெண் என்று பெண்ணுக்கு கிரீடம் கொடுத்தது இலக்கியம் இல்லையா? ஆனா உங்க சினிமா என்ன பண்ணுது? ஒரு படத்துல சொல்றான், சொப்பன சுந்தரி நான் தானே. அட பாவி, சொப்பன சுந்தரி நான் தானே, அந்த சொக்கலோகத்தின் தேன்தானே.
பெண்ணை போக பொருளாக மாற்றியது சினிமா என்பது என்னுடைய குற்றச்சாட்டு மிஸ்டர் இனியவன். அந்த பாட்டை எப்படி தொடங்குவாங்க பார்த்துருக்கீங்களா? தக் ஜினக் தங் ஜினக்கின் தக் ஜினக்கிங் ஜினக்கிங் தக் ஜினக்கிங். ஒரு 50 ஆம்பளைய. அப்போ அது ஒரு பொண்ணு நடுவில் ஆடும். சொப்பன சுந்தரி நான் தானே, சொப்பன லோகத்தில் தேன் தானே. திரும்ப ஜக் ஜினக்கிங் ஜினக்கிங் ஜக். 50 பேர். இந்த 2 வரிக்கு 1/2 மணி நேரம் மியூசிக். ஆமாம். என்ன எழுதுறாருன்னு தெரியல ஐயா. பதில் சொல்லணும். நீதிபதி அவர்களே, தாலுகா ஆஃபீஸில் உட்காந்து பத்திரம் எழுதின மாதிரி வந்ததுலேருந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. என்னதான் எழுதுறாரு? நிலாவை காட்டி சோறு ஊட்டியவர்கள் இன்றைக்கு நிலாவிற்கே செல்லக்கூடிய பெண்ணை பாராட்டியது போற்றியது நம்முடைய இலக்கியங்கள் இல்லையா? பாரதி சொன்னா, நீங்க கூட சொன்னீங்க, தையல் சொல் கேளேல் என்று அவ்வை சொன்னாள். அதை உள்வாங்கிக் கொண்டு இலக்கியம் அழகாய் சொன்னது பாரதி. எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த அந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி எழுதுகிறான். நீதிபதி அவர்களே, அந்த முண்டாசு கட்டிய பட்டாசு, சின்னசாமிக்கு பிறந்த பெரியசாமி, லக்குமிக்கு பிறந்த சரஸ்வதி எழுதுகிறார், தையலை உயர்வு செய் என்று எழுதியது இந்த ஆடவர் வர்க்கம் இல்லையா? இலக்கியம் இல்லையா? எட்டயபுரத்திலே நீங்கள் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். பெரியோர்களே, சான்றோர்களே, எங்கள் வீட்டில் ஒரு நிழற்படம் இருக்கிறது. சிம்மாசனம் போல இருக்கிற அந்த நாற்காலியிலே ஜம் என்று எங்கள் தாத்தா இருப்பார், அமர்ந்திருப்பார். ஓரத்தில் உதிர்கிற புன்னகையோடு அந்த நாற்காலிக்கு பக்கத்திலே என் பாட்டி நின்று கொண்டிருப்பாள் பவ்யமாய். ஆனால் எட்டயபுரத்திலே ஒரு நிழற்படம் இருக்கிறது நீதிபதி அவர்களே. பாரதி நின்று கொண்டிருப்பான், செல்லம்மாள் பாரதி அந்த நாற்காலியிலே உட்கார்ந்திருப்பாள். தையலை உயர்வு செய் என்று எழுதிய பாரதி தையலை உயர்வு செய்து காட்டினான். மிஸ்டர் இனியவன், என்ன விசு படத்து வசனம் மாதிரிலாம் இருக்குது. மிஸ்டர் அம்மையப்பன் அப்படின்பார்ல, அது மாதிரி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கே, இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பெண்களை உயர்த்தியது இலக்கியங்கள் இல்லையா? பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று சாட்டையடி கொடுத்த பாரதிதாசன் இலக்கியத்தை மறந்து விட்டீர்களா மிஸ்டர் இனியவன்? வடநாட்டுக்கு போய் கனக விசயன் முடித்தலை நெறித்து கண்ணகிக்கு கோவில் கட்ட கல்லெடுத்து வந்தானே சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகாரம் பெண்ணை உயர்த்தவில்லையா மிஸ்டர் இனியவன்? விட்டாதையா, 2ல 1 பார்த்துருவான். உங்க சினிமா என்ன சொல்லுது? சினிமா எத்து முசுக்கட்ட, எத்து முசுக்கட்ட, ஏண்டி என்ன உசுப்பி விட்ட. அலாரமாயாது கண்ணா என் சேலக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு? நசுக்கி போட்டு போவேன். முத்தந்தர ஏத்த இடம், முகத்தில் எந்த இடம், அது என்ன ஈடன் கார்டன் மைதானமா? எங்கேயாவது பிடிச்சி கொடுத்துட்டு போவேன். பெண்ணை இழிவு செய்கிறது எங்க இலக்கியம் அழகா சொல்லுச்சு. பட்டம் போல் பறக்கிறாள் பெண். பேச பேச ஆசையா இருக்குங்க. எவ்வளவு ரசிக்கிறாங்க அந்த மக்கள், பாசக்கார மக்கா. நல்லா ஆளே இல்லாத ஆல் இந்திய ரேடியோவில் 6 மணி நேரம் பேசுறேன். பொதிகை தொலைக்காட்சியில் என்ன பேச கூட்டிட்டு போயிருந்தாங்க, சிரித்து வாழ வேண்டும்னு. எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா, இவ்வளோ சஜீவனா மேடம் இவ்வளோ கூட்டத்தை கூடியிருக்கிறாங்க, சிரித்து வாழ வேண்டும்னு பொதிகை தொலைக்காட்சியில் நான் பேசணும். ஆடியன்ஸே இல்லை, சேர் மட்டும் இருந்துச்சு. டைரக்டர் பார்த்து கேட்டேன், என்னப்பா சேர் மட்டும் இருக்கு, எப்படிப்பா சிரித்து வாழ வேண்டும்னு பேசுறதுன்னு. சார், லியோனி அண்ணன் கூட உலகம் பூரா போயிருக்கீங்க, ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பேசுங்க சார்ட்டாரு. ஒரு கேமராமேன் சிக்கினாரு நீதிபதி அவர்களே. அவரை பிக்ஸ் பண்ணிட்டு, ஆகா ஒரு ரசிகண்டா அப்படின்ட்டு ஷோக்கா சொல்றேன். நாசமா போறோம், சிரிக்கவே இல்லைங்க. 1.5 மணி நேரம் பேசிட்டு நேராக போய் அந்த ஆள் தான் பார்த்தேன். ஏப்பா சோக்கா சொல்றேனே, சிரிச்சு வைக்க கூடாதா? கியா போல்தாகி சாப் அமாரா ஹிந்தி வாலா சாப்னா. ஒரு ஹிந்திக்காரனை வச்சுட்டு 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நீதிபதி அவர்களே, இன்றைக்கு சினிமா பெண்ணை போக பொருளாக பார்க்கிறது. பெண்ணை போக பொருளாக பார்க்கிறது இன்றைக்கு சினிமா. மான்கராத்தேன்னு ஒரு படம். அந்த மான்கராத்தே படத்துல ஒரு கதாநாயகனை ஒரு போட்டியில அனுப்பி அவனை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு கும்பல் நினைக்கும். அவனுக்கு கேட்டதெல்லாம் செய்யும், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அந்த போட்டியில பங்கேற்க வேண்டும் என்பதற்காக பணம் சம்பாதிக்கணும்ன்ற கூட்டம். அப்போ இவன் இதை பயன்படுத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். அங்க ஒரு பெண்மணி சகோதரி நின்றுகிட்டு இருப்பா. அதுல ஒரு டைலாக் சொல்லுவான் மான்கராத்தேல, விட்டா இவளையும் கேப்ப போல இருக்கு,
பெண் என்ன போத பொருளா? எல்லாத்தையும் கேட்கிற, விட்டா இவளையும் கேட்ப போல இருக்கு. அதுக்கு அந்த கதாநாயகன் என்ன பதில் சொல்லுவான் தெரியுமா? தணிகவேல், நல்லா இருந்தா கேட்டிருப்போம்ல. அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அந்த பெண்மணி அமைதியாக இருப்பாள். ஆடியன்ஸ்லாம் கைத்தட்டான். மான்கராத்தே படத்திலே இதுதான் நிலைமை. இது பெண்ணை உயர்த்துவதா? பட்டம் போல் பறக்கிறாள். இலக்கியம் சொல்லுகிறது பட்டம் போல் பறக்கிறாள் பெண். நூல் மட்டும் ஆண்கள் கைகளிலேயே இருக்கிறது. அவள் பட்டம் போல் பறக்காமல் பறவைகளைப் போல பறப்பது எப்போது என்று எழுதியது இலக்கியம் இல்லையா? நான் முத்துக்குமார் அழகா எழுதினா, வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்திற்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும். அப்பா போய் உள்ள போய் கிணத்துக்குள்ள போய் தூர்வாரி வருவாராம். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் வருடத்துக்கு ஒரு முறை தூர்வாரும் உற்சவம் நடக்கும். அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், ராட்டினம், இன்னும் என்னென்னவோ எடுப்போம் கிணற்றுக்குள் இருந்து. சேருடா சேருடா என்று அம்மா அதட்டுவாள். சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனசு வரும்? கடைசியில் அந்த கவிதையில் அழகா முடிப்பான். இன்னமும் கதவின் பின்னால் இருந்துதான் அம்மா அப்பாவோடு பேசுகிறாள். ஏனோ மறந்து போனார் அப்பா, மனசுக்குள் தூர் எடுக்க என்ற அந்த கவிதையில் எழுதுவான் நான் முத்துக்குமார் என்று சொன்னார். இந்த சமுதாயம் தவறு செய்கிற போது எடுத்து காட்டியது இலக்கியங்கள். இலக்கியங்கள் வழிகாட்டுகிறது, திரைப்படங்கள் வழி மாற்றுகிறது. துப்பாக்கி என்ற படத்திலே கதாநாயகன் சொல்லுவான் அதிகாரியை பார்த்து, ஏய் ஒன்னா நான் சுட்டுட்டேன்னா. அடுத்த டைலாக் தான் இந்த மன்றம் சிந்திக்க வேண்டிய டைலாக். ஒன்ன நான் சுட்டுட்டேனா உன் பிள்ளைகள்லாம் சிக்னல்ல பிச்சை எடுக்கும். உன் மனைவி கையை கட்டிட்டு எல்லாரையும் கூப்பிடுவா. கணவன் இழந்து போனால் பாலியல் மட்டும்தான் தொழிலா? உங்கள் சினிமா துப்பாக்கி படத்தில் அதைத்தான் காட்டியது. ஆனால் எங்கள் இலக்கியம் காட்டியது தாய் உயிர் போன்றவள், தாரம் உடலும் உயிர் போன்றவள். தாய் கருவில் சுமப்பவள், தாரம் கழுத்தில் சுமப்பவள். தாய் பெற்றெடுப்பவள், தாரம் தத்தெடுப்பவள். தாய் இதய துடிப்பு தந்தவள், தாரம் இயக்கத்தில் துடிப்பு தருபவள். தாய் அனைவருக்கும் முதல் தொட்டில், தாரம் அனைவருக்கும் இரண்டாம் தொட்டில். தாய் பந்தயத்துக்கு கூட்டி போவாள், தாரம் பந்தயத்தோடு கூடவே இருந்து நாம் விளையாட்டி ஜெயிப்பதை பார்ப்பாள். அந்த தாயையும் தாரத்தையும் இழிவுபடுத்துகிற சினிமா மாறினால் இந்த அணியில் பேசுவேன். அதுவரை இலக்கியம்தான் பெண்ணுக்கு வழிகாட்டியது என்று சொல்லி வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிஸ்டர் இனியவன், பாவம் இனியவன் எழுதுறத நிப்பாட்டிட்டார். அவர் கூப்பிட்டு மிரட்டவன். உண்மையிலே நாங்கள் எத்தனையோ மாவட்டத்தில் புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கோம். இந்த மாவட்டத்தில் தான் 2 in 1 புத்தகம் வாங்கிக்கிட்டே லியோனி பட்டிமன்றத்தை கேட்கறது. வாழ்க்கையில் இந்த மாதிரி எந்த புத்தக திருவிழாவிலையும் நடத்துகிறதே இல்லை. சில மண்டபத்தில் தான் பொண்ணு மாப்பிள்ளை எந்த மேடையில் உட்காந்துருக்காங்களோ அங்கனையே சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே மொய் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கனே எல்லாம் ஒரே இடத்துல. உண்மையிலே மாவட்ட ஆட்சித்தலைவரை இதுக்காகவே பாராட்டினேன். அங்கே புக்கு வாங்குகிற வேலையும் நடக்குது, மேடையில் பேச்சு கேட்குற வேலையும் சேர்ந்தாப்பில் நடக்குது. இதை அருமையாக துவக்கி வைத்தவர் எங்களுடைய அருமை அண்ணன் மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் ஐபி என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படும் அருமை அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள். இந்த மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சொன்ன அந்த கருத்தினை உடனடியாக சட்டமன்றத்திலே அறிவித்து இன்று மாவட்டம் முழுவதும் புத்தக திருவிழாவை நடக்க அரசு ஆணை பிறப்பித்த நம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பணும். காரணம் இல்லாட்டி நாங்கள்லாம் உங்களை இப்படி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. அருமையாக பேசினார். இலக்கியங்கள் தான் அப்படின்ட்டு பாரதிதாசன் எழுதுகிறார். ஒரு பொம்பளை பிள்ளைய தாளாற்ற பாட்டு, பொம்பளை பிள்ளைய தாளாற்ற பாட்டு நிறைய இருக்குது. கண்ணதாசன் எழுதியிருக்காரு நிறைய. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ. கவிஞர் வாலி. செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, தூங்கும் மன்னவன் தூங்கட்டுமே. வாலி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்.
சின்னஞ்சிறு கண்மலர் செம்பவழவாய் மலர் சிந்திடும் மலரே ஆராரோ, வண்ணத்தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆராரோ. பாரதிதாசன் எப்படி தாலாட்டினான் பார்த்தீங்களா? ஒரு குழந்தைய, பொம்பளை பிள்ளைய. அந்த வார்த்தை பாரதிதாசனை தவிர வேற எந்த கவிஞனாலும் எழுத முடியாது. அதனால தான் புரட்சி கவிஞன். மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே. ஒரு பெண் குழந்தைய மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே. சே, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு உண்மையிலே எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி தாலாட்டியா. ஆனால் இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பெரும்பாலும் எந்த இடத்துல மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 2-3 இடத்துல மரியாதை இருக்கும். கல்யாணம் முடித்த பெண்கள்னால் நான் என்னத்தை சொல்ல, அந்த மாதிரி நேரத்தில் மரியாதை இருக்கும். அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா, வளைகாப்பு அப்படின்னா கை நிறைய வளையல் போட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு எல்லாரும் அதுக்கு ஜாக்கெட் கொடுப்பாங்க, வளையல் போட்டு விடுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, கன்னத்தில் சொந்தனம் ஆகாகா ஓகாகா பயங்கர. ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் பூ புனித நீராட்டு விழா, அந்த பொண்ணையே பார்த்துட்ருப்பாங்க. பொண்ணுக்கு பரிசம் போடுறப்ப அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்கும். இன்னொரு இடத்துல ஒரு மரியாதை இருக்கும் பெண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு சாமி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தா வந்துட்டா அப்படின்னோடனே எல்லா ஆம்பளையிலும் ஆத்தா சொல்லு, ஆத்தா 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 வந்துட்டியா வா ஆத்தா, ஏ போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாடாங்குது. யார்? ஆத்தா. ஓடி வாங்கிட்டு வர்றது யாருன்னா அந்த அம்மாவோட வீட்டுக்காரன். வீட்டில் அந்த வேலை செய்வானா? அப்படி மரியாதை. காலை தொட்டு எல்லாரும் கும்பிடுவாங்க சாமி வந்தோன்னே. இது எல்லாமே தற்காலிக மரியாதை தான். அந்த அம்மாவுக்கு சாமி இறங்கிருச்சுன்னா அது பாட்டுக்கு வரிக்கையை தொட்டு டீயில் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ நேரம் சாமி சாமின்னு கும்பிட்டவங்க அந்த அம்மா டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கேன், பேசாமல் இருப்பாங்க. இந்த மரியாதையெல்லாம் தற்காலிகமான மரியாதை. ஒரு பெண்ணுக்கு எப்போது மரியாதைனா, அந்த பெண்ணுக்கு ஒரு கல்வி என்ற ஆயுதமும் வேலை வாய்ப்பு என்ற அந்த அதிகாரமும் கிடைத்த பிறகு, ஒரு கலெக்டராகவோ ஒரு ஐஜியாகவோ ஒரு பெண் இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் ஆண்களெல்லாம் அம்மா அப்படின்னு சலிட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த மரியாதை ஒரு பெண்ணுக்கு தந்தது கல்வியும் அவர் பெற்ற வேலை வாய்ப்பும் அவரிடமிருந்த அதிகாரமும். இதைத்தான் பாரதி சொன்னான். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு ஒரு பெண்ணுக்கு வேணும். படிக்கணும். பெண்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே படிப்பு தான். இதை வலியுறுத்தியது இலக்கியம் தானே. சினிமா வலியுறுத்திச்சா? பெருமை பேசுகிற பிள்ளைகளையாத்தான் சினிமாவில் காட்டினாங்க. என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில் கேட்டாக, அந்த மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, சிறுசனத்தியோட வந்து சீமையில் கேட்டாக, அந்த சிங்கப்பூரில் கேட்டாக, அந்த சின்ன மனூரில் இங்கேயும் கேட்டிருக்காங்க. சின்ன மனூரில் எல்லாம் ஒன்றால் வேணாமுன்னு சொன்னேன் தன்னால். இவரை ஊரில் என்னை கேட்டாங்க, இதை மீறி நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணேன்னு பெருமை பேசுகிறது தான் பெண்கள். விசாரித்து பாருங்கள், எந்த ஊர்லேயும் கேட்டிருக்க மாட்டாங்க. சும்மா இங்கே வந்து அப்படி நம்மள்கிட்ட ஒரு பில்டப் கொடுக்கறது. ஒரு பெண்ணுனா பெருமை பேசுவதும் புரணி பேசுகிறது தான் ஒரு பெண்ணுக்கு அழகு என்ற நிலையை மாற்றி, இலக்கியங்கள் தான் ஒரு பெண்ணை உயர்வு செய்து அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது. அருமையாக பேசினார். உண்மையிலே நான் இன்னைக்கு எங்கள் அம்மாவை இன்னைக்கு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் 10 பிள்ளைங்க, வஞ்சமில்லாத ஒரு குடும்பம். எங்கள் அப்பா தங்கமான மனுஷன். குடும்ப கட்டுப்பாடை மீறினதுனால தான் நான் பிறந்தேன். சட்டத்தை மீறியதால் பிறந்த குழந்தை லியோனி. 2 பெருக இன்பமாய் வாழ்க அப்படின்னு அன்னைக்கு சட்டம் இருந்துச்சு. எங்கள் அப்பா 2ஓட நிறுத்தியிருந்தாருன்னா எங்கள் அண்ணன் சிங்கப்பூரில் இருக்க அண்ணனோட முடிஞ்சிச்சு. நான் 3ஆவது பிள்ளை. சட்டத்தை மீறியதால் பிறந்த லியோனி. உண்மையிலே அப்படி ஒரு பெரிய குடும்பம். அதில் அந்த 3 ஆம்பளை பிள்ளைய வரிசையாக பிறந்துட்டான். நான் 3ஆவது பையன். எங்கள் அம்மா, நாங்கள் 3 பேரும் சின்ன பிள்ளைகளாக இருக்கப்போ எங்கள் பெரிய அண்ணனுக்கு ஒரு 7 வயசு, எங்கள் 2ஆவது அண்ணனுக்கு ஒரு 5, நான் ஒரு 3 வயசு பையன். ஸ்கூல் முடிஞ்சு வந்தோன்னே மேலே ஏறி எல்லாத்தையும் ஜன்னலில் அப்படி உட்கார வச்சுருவாங்க. எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மீதி இருக்கிற அந்த வெள்ளைச்சோரை சாம்பார் ஊற்றி அந்த எல்லா சோத்தையும் அப்படி குழப்பி ஆளுக்கு ஒரு உருண்டையை பிடிச்சி கொடுப்பாங்க.
அதில் எங்கள் பெரிய எண்ணெய் வாங்கி சாப்பிடும் அப்படின்னு 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் 10,000 ரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட அப்படி ஒரு சுவையான சாப்பாடு என் தாய் கையில் அந்த உருண்டைச்சோறு இருக்கு பாருங்க. அது சாப்பிட்டாத ஆள் யாருமே இருக்க முடியாது. அதில் நான் அந்த 3வது சைடில் இப்படி உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மாட்ட சண்டை போடுறேன், மா என்னை நடுவில் உட்கார வைய அப்படின்னு. 2வது அண்ணன் அவன் தாண்டா நடுவில் உட்காந்துருப்பேன். வருஷப்படி தான் உட்கார வைப்பேன். நீ ஓரத்துலேயே நில்லு உட்காரு. முடியாது, சோத்தை தூக்கி குப்பையில் விட்டுருவேன் அப்படி. சின்ன பிள்ளையில 3வது பே எங்களை செஞ்சாலும் செய்ய மாட்டாவேன். அப்படி எங்கள் அண்ணனை கொண்டு போய் ஓரத்தில் உட்காரு சாமி, என்னமோ பெரிய நடுவில் உட்காரணும் ரொம்ப பிடிவாதான், வாடா நடுவில் உட்கார்றா அப்படின்னு என்னை தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டு ஊட்டும்போது மூஞ்சியில் இடிச்சுக்கிட்டே ஊட்டினாங்க. என்ன சொல்லிட்டு ஊட்டினாங்க பற்றி தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் பாடுறா நீ நடுவுலையே தாண்டா கிடக்க போகிறேன்னாங்க. எங்கள் அம்மா விட்ட சாபம் 36 வருஷமாக நடுவராக இருக்கேன் பாருங்க. எங்கள் அம்மாவோட சாபம், பெத்த தாயினுடைய சாபம் கூட ஒரு மகனுக்கு வரமாக மாறும். ஒரு மகன் பெரிய இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது ஒரு தாய் அடைகிற சந்தோஷத்தை வள்ளுவன் மாதிரி யாருமே இது வரைக்கும் எடுத்து சொல்லலை. ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, என் பிள்ளை அப்படியேப்பட்ட பிள்ளைன்னு ஒரு 5 பேர் சொல்கிறப்ப அந்த செய்தியை கேட்குற தாய் அடைகிற சந்தோஷத்துக்கு நிகரான ஒரு மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் என்ற நம் தெய்வ புலவன் தான். உண்மையில் அதை விட இதெல்லாம் எங்களுக்கு 11th வரைக்கும் எது அறத்துப்பால் பொருள்பால் இது 2 தான் நடத்துவாங்க ஸ்கூலில் வரைக்கும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவான் முதற்றே உலகு கற்றதனாய பயனன் கொள்வாள் அறிவன். 6வதுல மனப்பாட பாட்டு, 7வதுல 8வதுல கற்க கசடர கற்பவை கற்ற பின்னிற்க அதற்கு தக பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால வெகுத்து பயன் கேட்பார் விணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல். இதெல்லாம் எப்போ 11th நிப்பாட்டிட்டாங்க. காலேஜில் வந்த பிறகு தான் இன்பத்துப்பாலே நடத்தினாங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது சார் நடத்துகிறார், எங்கள் ப்ரொஃபஸர் என்ன திருக்குறள் நடத்துனார் தெரியுமா? யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். திருவள்ளுவர் எப்படி லவ் பண்ணியிருந்தா இப்படி எழுதியிருப்பாரியா? கண்டிப்பாக தேனி பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஒரு இடத்துல நின்று அவர் லுக்கு விட்டுருக்காரு. இல்லாட்டி இதை யாராவது அனுபவிக்க முடியுமா? நாம் பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாய், நான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி. நான் பார்க்குற நேரத்தில் நீ என்னை பார்க்குறப்ப நான் வானத்தை பார்க்குறேன். இது நடக்கும் எல்லாத்துலேயும். பார்த்துருக்கீங்களா? அந்த பிள்ளைய எப்படியே பார்ப்பேன், அந்த பிள்ளை அப்படிங்க. இவர் ஒன்று இவரும் வெக்கப்படுவார், இவர் இங்கிட்டு திரும்புவார். அப்போ தான் பெரிய வானத்தில் ஆராய்ச்சி, பெரிய அஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஸ்ட் மாதிரி இருந்தா அப்படி பார்ப்பேன். ஏன்னா அந்த பிள்ளை இவரை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இதை கண்டுபிடிச்சிருக்காரு பாரியா. ஆனால் லவ் சினிமாவில் எப்படியா காட்டுறாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை வருது பஸ் ஸ்டாப்பில், ஒரு பக்கத்தில் வந்து நிற்கிறேன், கர்ச்சிப் கீழே விழுகுது, இவர் எடுத்து கொடுப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, கர்ச்சிப், தேங்க்யூ அப்படின்னு வாங்குறப்ப 2 பேர்த்துக்கு இந்த விரல் 2 டச் ஆகும். அதுக்குன்னே ஒரு மியூசிக் வச்சுருப்பாங்க சினிமாவில். லவ் வந்துருச்சான். அடுத்த நிமிஷம் ஜெர்மனியில் டூயட்டு. இந்த விரல் டச் ஆனோன்னே எப்படா லவ் வரும்? அப்படி பார்த்தா மகளிர் ஸ்பெஷலில் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு. ஒவ்வொரு பிள்ளைங்க டிக்கெட் கொடுக்குறப்ப அப்படின்னா அந்த ஆள் வேலை பார்க்க முடியுமா? அவர் எல்லாத்தையும் டிக்கெட் கொடுப்பாரு, கை பாடும், இந்த கொடுனே வாங்கி கொடுக்குங்க, சப்புன்னு அடிக்குங்க கண்டக்டர்லாம். சில நம்ம ஊர்லலாம் எங்கே நேரத்துலேருந்து உடனே காணா அப்படின்னு போக்கா உட்காருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஜாலியாக போவாங்க. யாரியான்ட்டு சினிமாவில் ஒரு காதலை எவ்வளவு ஈஸியாக முடிச்சு விட்றாங்க பாருங்க. அருமையாக பேசுனாங்க. இனி திரைப்படங்களே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் இனியவன். 2 பேர் வந்து அவங்க பங்குக்கு சாமியாயிட்டு போயிருக்காங்க. இதில் எனக்கு வருத்தம் என்னென்னா, நடுவரும் சேர்ந்து அவங்க கூட ஒரு மாதிரி சிங்சாங்க அடித்தது எதுக்குன்னு எனக்கு புரியல. அது தம்பி, பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் என் வேலையாக அதுதான். ஒவ்வொருத்தரும் பேசணுன்னா அவங்க பேச்சை ஆதரித்து சைன் ஜக்குன்னு வாசிப்பேன்.
நாகேஸ்வரம் ஒத்து ஊதுருவாரில் அது மாதிரி தான் ஊதிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் 4 பேர் முடிங்க, அப்புறம்தான் நான் தனியாக ஆவர்த்தனா, அப்புறம்தான் நம்ம நாகேஸ்வரத்தோட பிற்கால நீங்கள் பார்க்கலாம். காலகாலமாக தமிழ் இலக்கியங்கள், தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல உலக இலக்கியங்களை எடுத்துக்கொள்ளும், பெண்களை உயர்வு செய்ததா? கொதிச்சார். அந்த அவர் சொன்னார், ஔவையார் தெரியுமா? நானும் கேட்கிறேன், ஔவையாரை உனக்கு நன்றாக தெரியுமா? ஔவையாரிடம் போய் முருகன் கேட்கிறார், கொடியது எது? நல்லா கேட்டுங்க, எவ்வளவு பெரிய உள்குத்து இருக்கு பாருங்க அந்த பாட்டில். கொடியது எது கேட்டோன்னு ஔவையார் சொல்றாங்க, கொடியது என்றால் வறுமை கொடியது, அதனினும் கொடியது இளமையில் வறுமை. 3வது வரி பாருங்க, அதனினும் கொடியது ஆற்றுணா தொழுநோய், ஆத்த முடியாத தொழுநோய். அதனினும் கொடியது அன்பில்லாத பெண்கள், அதனினும் கொடியது அவ கையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு. நான் கேட்கிறேன், அன்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தானா? நடுவர் அவர்களே, நீங்கள் அறிவியல் வாத்தியார் தானே, நியூட்டனுடைய 3rd லா என்ன சொல்லுகிறது? நடுவர் அவர்களே, நியூட்டனுடைய 3rd லா, 3ஆம் விதி, நியூட்டன் 3ஆம் விதி என்ன? நான் பிசிக்ஸ் வாத்தியார்னோன்னா தைரியமாக கேட்டார். நல்ல வேலை, வேறு எக்கனாமிக்ஸில் கேட்டிருந்தீங்கன்னா நான் பெயிலாக போயிருப்பேன். இங்கேனையே நல்ல வேலை, என் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். நியூட்டன்ஸ் 3rd law of motion. Every action has an equal and opposite reaction. Every action has an equal and opposite reaction. அப்படியே தமிழ் மீடியத்துக்கு நடத்தினேன், அதையும் சொல்லிடுறேன். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. எப்படி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்? என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு விசைக்கும் எதிரான சமமான விசை உண்டு என்பது உலக நியதி. அன்பில்லாத பெண்டீர் என்று ஔவையார் சொல்லுகிறார். நான் கேட்கின்றேன், நீ அன்பு செய்திருந்தால் அவளும் அன்பு காட்டியிருப்பாள். அது இந்த குற்றச்சாட்டு எங்கே தெரியுமா? புருஷன் ஒழுங்கா இல்லை, அதனால அவ அன்பு செய்யல. இதுதான் வரலாற்று உண்மை. இதை ஔவையாரை ஏற்றுக்கொள்ளாத போது இந்த சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்ளும்? என்னங்க நீங்க ஆரம்பத்தில் திருவள்ளுவர் சப்போர்ட் பண்றாரு. திருவள்ளுவர் அவர் சொன்னாராம், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலார் பெண். இதை சத்தமா சொல்லிட்டோம்னா ரொம்ப புத்திசாலித்தனம் அர்த்தம். நீங்க நல்லா நிறுத்தி கேளுங்க. தற்காத்து தன்னை காத்து, பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன்னை காத்து. தற்கொண்டான் பேணி யாரு? இவ கட்டினால ஒரு லூசு, அந்த நாயையும் சேர்த்து காப்பாத்தி ஒரு ஆம்பளையில மேடையில் உட்கார என்னங்க நீங்க இலக்கியம்ல ஒரு பெண் கட்டின அந்த லூஸ் இருக்கு பாரு அப்படின்னு என் பக்கம் வேற கையை காட்டுறாரு. எங்க வீட்டுக்காரமா இது மாதிரி கேட்பேன்னு நான் எவ்வளவு காலங்காலமாக காத்திருந்தேன். இனியவன் தான் உண்மையிலே என் காதார இன்னைக்கு நல்ல வாக்கியத்தை சொல்லியிருக்காருன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை 3வது வரி 3வது சீரில் என்ன சொல்றாரு? தற்காத்து தற்கொண்டான் பேணி, புருஷனையும் சேர்த்து இவ தான் காப்பாற்றணுமா? ஏன் உனக்கு கை கால் இல்லை? எரு மாடு மாதிரி 6 அடி இருக்கல்ல, உழைச்சி தின்ன ட்ரெஸ்ஸு போட்டு நீயே போட்டுக்கோ, உனக்கு ஜட்டி மறுக்கொண்டு அவ மாட்டி விடணுமா? இதை கேட்பாங்க இல்லைங்க. அவனையும் சேர்த்தவ காப்பாற்றணும். யார் சொல்றது? வள்ளுவர் சொல்றார். தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து. யாருன்னா பெரியவங்களாம் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு வாய மூடி சோர்விலால் பெண். இவர் எப்படி விஜயகுமார் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? டயர்டே ஆக மாட்டாராம். ஆமா, இவர் வேலையிலேருந்து வந்தோன்னா இவர் டயர்ட் ஆகிடுவார். டார்லிங் காப்பி கொடு, ஐ எம் சோ டயர்ட். ஏன் அவங்க அப்பா அம்மா ரோபோட்டுக்கு பெற்று போட்டுக்கிறாங்க அவளை? ஏய், நான் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, என்னுடைய எங்கள் அம்மா இருக்காங்களே, நான் பிறந்து நான் பார்த்தது முதல் எங்கள் அம்மா தூங்கி நான் பார்த்ததே கிடையாது. அவள் தூங்கிய கடைசி நேரம் அவளுடைய உயிர் பிரிகிற நேரம் தான். அப்பா கூட நான் போய் அம்மா அம்மான்னு ஒன்று கண்ணை லைட்டாக திறந்துட்டு சொல்லிட்டு கண்ணீர் விட்டா. அந்த பெண்ணை ஏங்க காலங்காலமாக அவளுக்கு சோர்வே வராது. யூ ஆர் சோ பியூட்டி, உனக்கு தான் டேலண்ட். இதெல்லாம் ஐஸ் வைக்கிற வேலை தாயி. இது தெரியாமல் நாகநதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெண்களை உயர்வு செய்தார். அதில் சொல்கிறாங்க, புகழ் புரிந்து இல்லார்க்கு. இந்த திருக்குறள் ரொம்ப சர்ச்சைக்குரிய திருக்குறள். புகழ் புரிந்து இல்லார்க்கு இகழ்வார் முன் ஏழு போல் பட்டு. என்ன தெரியும் அர்த்தம்? வீட்டில் பெண் யோக்கியமாக இருந்தால் ஆண் வெளியே நடப்பான். நான் திருப்பி கேட்கின்றேன், ஆண் அயோக்கியனாக இருந்தால் பெண் வீட்டில் வெளியே நிமிர்ந்து நடக்க முடியுமா? யாருக்கு யார் யோக்கியம் என்ற பட்டத்தை கொடுப்பது? இந்த ஒழுக்கம் என்ற வார்த்தையை நீங்கள் எப்படி பெண்களுக்குள்ளேயே செலுத்தி கொண்டே இருப்பீர்கள்? இது சொல்றார், திரைப்படங்கள் கெடுத்து விட்டது. தாய்க்கிழவி. தமிழாசிரியர் அவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், விஜயகுமார் அவர்களே, தாய் என்றால் அன்னை, கிழவி என்றால்
பெரிய அன்னை, அவளுக்கு தலைவி என்று பெயர். என்னுடைய அம்மா உன் அம்மா என் அம்மா அல்ல, எங்க அம்மா என்பது அன்னைகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறான்ற காரணத்தினால்தான் அவளை தாய்க்கிழவி தாய்க்கிழவி தாய்க்கிழவின்னு கொண்டாடுறோம். இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போய் உங்க அம்மா பார்த்து தாய்க்கிழவின்னு கூடுங்க. எங்க 1330 குறள்பாட்கள் எழுதினார் வள்ளுவர். சங்க இலக்கியம் என்ன சொல்லுகிறது? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். கம்பனுடைய வீட்டுடைய கட்டுத்தறி கூட கவிதை சொல்லுமா? நான் திருப்பி கேட்கின்றேன், 1330 திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருடைய மனைவி ஒரு குறள் கூட சொல்லியிருக்க மாட்டா. யாருக்கிட்ட காதுல பூ சுத்துறீங்க? இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, வாசுகிக்கு என்ன வேலை என்றால் அவள் கிணத்திலே தண்ணி சேர்த்துட்டு இருந்தாள். உடனே வாசுகி என்று கூப்பிட்ட அப்படியே விட்டுட்டு வந்துட்டாளாம். உனக்கு தண்ணி சவுந்துருது, உனக்கு சோறு போடுறது, இதானா வேலை? இதானா பெண்களுக்கு? அதில் அந்த அம்மா ஒரு வார்த்தை, தேவையில்லாமல் நீ கம்பராமாயணத்தை எடுக்கிற, நான் ஏற்கனவே கடுப்பில் உட்காந்துக்கிறேன். ஏங்க அவ சொன்னாலாம், எனக்கு சுப்ரீம் பவர் இருக்கு, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் ராமர் வந்தாதான் அவருடைய வில்லுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ராவணை வந்தோடனே சொப்புடு ஒரு அரை கிளம்பிடா, கிளம்பி யார் எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிடுறாரு பார்த்துருக்கா, போங்கி ஒரு அரை விட்டுறதா பிரச்சனை ஓய்ஞ்சிருக்கோம் இல்லையா? சரி, அதெல்லாம் விடுங்க. சீதை எப்போ தீ குளிச்சான்றாங்க? கடைசியாவா? இல்லை. நீங்கள் ராமாயணத்தை தயவு செய்து திரும்ப திரும்ப படிங்க. பக்கத்தில் அந்த ஆளுகிட்ட விஜயகுமார்கிட்ட படிக்காதீங்க. பொய்யா சொல்லுவான் அந்த ஆள், தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து நாட்டை கெடுக்கிறதுக்குனே ஒரு கும்பல் அது. சார், ராமனில் கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி, லக்ஷ்மணன் தூங்கிட்டு இருக்கான் காட்டில். யார்? அண்ணன் கூட வந்த லக்ஷ்மணன் காட்டில் தூங்கிட்டு இருக்கான். கந்தர்வ பெண் வானத்துலேருந்து வந்து அவள் பக்கத்தில் கொஞ்சம் பூக்கள்லாம் தூவிட்டு கொஞ்சம் வளையல்லாம் போட்டுட்டான். போட்டு அவன் மறைஞ்சிட்டான். சீதை வந்து காலையில் பார்க்குறான், மச்சினம் பக்கத்தில் கண்ணாடி வளையல்லாம் இருக்குது, பூக்கள்லாம் இருக்குன்னு புருஷன் நான் கூப்பிட்டு கொடுத்தா, அந்த பாரு உன் தம்பி பாரு, என்னன்னே தெரில அப்படின்னு. சார், ஒரு புருஷன் என்ன பண்ணோம்? அண்ணன் என்ன பண்ணுங்க? என் தம்பியை பற்றி எனக்கு தெரியும், சும்மா ஏதாவது தெரியாமல் இருந்திருக்கும், யாராவது வந்து கீழே போட்டிருப்பாங்க, இதுன்னு சொல்லணும் இல்லைங்களா? இவர் பெரிய சயின்ஸ் சூப்பீரியர். இவர் ஒரு பொம்பளை ஊரில் அந்த காட்டில் இந்த பொம்பளைலாம் கூப்பிட்டு வலையில் போட்டு, எது ஒரு வடிவேல் படத்தில் கண்ணை மூடி எவன் கொட்டுறான்னு பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். இந்த வலையெல்லாம் போட்டிருக்கானுங்க. கடைசியாக இவனுடைய கோர புத்தி பாருங்க. ஒரு ஆண்மகனுக்குள்ள, நான் ராமனை ஒரு புருஷனாக பார்க்குறேன், ஒரு ஆண்மகனுக்குள்ள திமிரு என்ன தெரியுங்களா? கேவலமான புத்தி என்ன தெரியுங்களா? தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வளையல் போட சொல்லியிருக்கான். வளையல் போட்ட உடனே வளையல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ராமனுக்கு இப்போ சந்தேகம் யார் மேலே தெரியுங்களா? தன்னுடைய மனைவி மேலே. அவள் தீக்குளிக்க முதலில் இறங்குகிறாள். கடைசியாக அவங்க மீட்டு எல்லாம் வந்து ஊருக்கு வந்துடுறா. எப்போவுமே நாத்தனார் சண்டை வரும் தெரியுமா? ராமனுடைய தங்கை ஒருத்தி இருந்தா, சாந்தைன்னு அவளுக்கு பேர். அவள் சொல்கிறா, இவ்வளோ நாள் ராவணன் கூட இருந்தல்ல, ராவணன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் வரைஞ்சி காட்டுங்க அண்ணி அப்படின்னு. உடனே அவள் வரைஞ்சி காட்டுறாளாம். நேராக தங்கச்சிக்காரி போய் அண்ணன்கிட்ட சொல்கிறா, நீ தான் அவளை பொண்டாட்டி உருகினுக்கிற, அவன் நினைப்பிலே வரைஞ்சினுக்கிறான்னு சொல்லிட்டுக்கிறான். இதை இவன் நம்புகிறான். நான் கேட்கின்றேன், எத்தனை முறை, நான் சீதையை மட்டும் சொல்லவில்லை, இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் நீங்கள் எத்தனை முறை சந்தேகப்படுவீர்கள்? இந்த மகளிர் தினம் கொண்டாடிய உடனே ஆண்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமானவர்களா? இல்லை. ஆத்மார்த்தமாக சொல்லுங்க. நான் என்னுடைய மனைவியை சந்தேகப்படுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய தாயை சந்தேகப்படுகிறேன் என்று பொருள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? ஒரு உண்மை சொல்லட்டுமா? எங்கள் அப்பா யார் என்று அங்கீகாரம் கொடுப்பது தமிழக அரசு அல்ல, மருத்துவத்துறை அல்ல, டாக்டர் அல்ல, என்னுடைய தாய் சொல்ல வேண்டும். இவர் தாண்டா அவங்க அப்பா. சுப்பீரியர் அத்தாரிட்டி எங்கள் அம்மா. மூணாவது திரு ஆறுமுகம் தாண்டா அவங்க அப்பான்னு சொன்னால் நான் மூணாவது திரு ஆறுமுகம் தான் அப்பான்னு கூடுவேன். புரியுதுங்களா? என் மனைவியை நான் சந்தேகப்படுகிறேன், என்னுடைய அம்மாவை சந்தேகப்படுற மாதிரி இவங்க சொல்கிறாங்க எல்லாரும் சமமாக. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டாங்க. சிலப்பதிகாரத்தை பார்த்தீர்களா? ஆமாம், நாங்களும் தான் படித்தோம். யார் இல்லை சொன்னா? கண்ணகி புருஷன் செத்து விட்டா. வந்து கேட்குறா, என்னென்ன கேட்குறா பாருங்க. இதில் நாடாடா இது? என் புருஷனை கொண்டுட்டீங்களே, பெண்டீரும் உண்டுகோள், பொம்பளைங்க இருக்காங்களா இங்கே? சான்றோர் உண்டுகோள், படித்தவன் இருக்கானா? தெய்வமும் உண்டுகோள், கடவுள் இருக்கானா அந்த நாட்டில்? இந்த நாடு எரிஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டோம். நான் கேட்கின்ற நண்பர்களே, நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், கொளுத்துறது முடிவு பண்ணிட்டோம், பெட்ரோலை ஊற்றியாச்சு.
வத்தி பெட்டி கொடுத்து கொட்டின உடனே குப்புன்னு பார்த்தோம். இதுதான் சயின்ஸ் வாத்தியார், நீங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுதான் தியரி ஆஃப் ஃபயர். கரெக்டு தானே? எங்கள் பிசிக்ஸ் வாத்தியார் இதெல்லாம் எனக்கு நடத்தினதே இல்லை. தியரி ஆஃப் ஃபயரா உரசணுன்னா அப்படி வந்துருமா ஃபயர்? அது உராய்வு விசை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எங்கள் ஃபிசிக்ஸ் வாத்தியார் அர்த்தமாக நான் லீவு. ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் ஃபயர் வருது இல்லையா? சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எவ்வளவு டம்ப் பண்ணுறானுங்க பாருங்க. அந்த நெருப்பு வந்து கேட்குதான், கரெக்டாக சொல்லு, யார் யாரை கொளுத்தணும்? கொளுத்துறதுன்னு முடிவாயிடுச்சு. அங்கே பொம்பளை இல்லை, மன்னன் இல்லை, நல்ல படித்தவன் இல்லை, இறைவனே இல்லாத ஊர் இருந்தா கொளுத்து முடிவு பண்ணிட்டல, கொளுத்தணுன்னு. உடனே கண்ணகி சொல்கிறாளாம், பார்ப்பனர்களை சாகக்கூடாது. சரி, மற்ற ஜாதிக்காரெலாம் கொளுத்திடலாமா? அடுத்தது என்ன பண்ணணும்? அறவோர் சாவக்கூடாது. சரி, பசு சாவக்கூடாது. எருமாடு சாவலாமா? காலமாடு? என்ன கதை விடுற நீங்கள்? எங்கள் கற்புக்கரசி கண்ணகியை நீதி கேட்டு வந்து நிற்கிறா, முடிவு பண்ணிட்ட பிறகு கடைசி அந்த காட்சி எப்படி முடிக்கிறாங்கன்னா, அவளே சொல்லலாம், நம்ம ப்ரெஷரில் டிப்ரெஷனில் நான் தப்பு பண்ணிட்டேன், கண்ணகி சொல்கிற மாதிரி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய இலக்கியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் படிச்சுட்டே வரோம். வருகின்ற போது கடைசியாக பெண்களை கேவலப்படுத்துறீங்க. மகாபாரதம் பாஞ்சாலி யாரு? இந்த பிள்ளை யார் தெரியுமா? பாஞ்சாலி. நான் கேட்கின்றேன் நண்பர்களே, இந்த 3 வாத்தியார் இருந்தாங்க இல்லையா? இப்போ எங்கள் வாத்தியார் ஒருத்தர் நடுவில் உட்காந்துக்கிறார். 33 வருஷம் வாத்தியாராக இருந்தார் சார். சாதாரணமாகவே அவர் கூட ட்ரெயினில் போகும்போது ஏதாவது ஒன்று யாராது வெளிவிடா அப்படின்வார். அவர் கோபப்பட மாட்டார். ஆனால் என்னைக்காவது ஒரு ரைஸ் ஆகிடுவார் தப்புன்னு. நமக்கு பக்கு எடுக்கும், இவ்வளோ கோவப்படுறாருன்னு சொல்லிட்டு. பாஞ்சாலி துகிலி இருக்கின்ற பொழுது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனையா பொம்பளை பிள்ளையுடைய துணியை பிடிச்சி வைத்து அது அவமானம். சரி, இதை பண்ணும்பொழுது 3 வாத்தியாருக்கு உட்காந்துக்கிறான். துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார். 3 பேர் உட்காந்து பார்க்குறீங்க, வெட்கமாக இல்லை? உடனே அவள் கூந்தல் அவுத்துது தப்பு. அங்கே வெளுக்கணும் விட்டுவிட்டு அந்த வீரத்தை அவள் காட்டவே கூடாது. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கடவுளை வணங்குவேன், கடவுள் புடவை கொடுப்பார். இந்த ஊரில் இப்போ இங்கே இந்த ஊரில் இருக்குல்ல, தேனி மாவட்டத்தில் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டில் தெரியாமல் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணு அப்படி திரும்புவா இல்லை வெளுத்துருவா. இந்த வீரத்தை உங்களுடைய சிலப்பதிகாரத்திலேயோ இல்லை உங்களுடைய ராமாயணத்திலேயோ இல்லை உங்கள் பாஞ்சாலிக்கே ஏன் சொல்லித்தரவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அவர் சொல்கிறார், சொப்பன சுந்தரி நான் தானே, சுக்கல லோகத்தில் தேன் தானே. அவள் என்ன தொழில் செய்கிறான்ற பாட்டு காட்சி அமைப்பை பார்க்கணும். ஒரு விளை மகள், அவளுடைய தொழிலுக்கு அவள் அப்படி தான் பாடுவாள். அவள் எழுந்து நின்று அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே. ஐயோ, ஏதாவது நியாயமா இருக்கா? அவள் பண்ணுற தொழிலுக்கு என்னவோ அந்த வார்த்தையை போட்டு அவள் பண்ணிட்டு இருக்கிறா. எப்படியெல்லாம் கெடுக்குது. அதில் வேற மான் கராத்தே என்னென்னவோ இஷ்டத்துக்கும் பேசிட்டு வர்றாரு. நான் ஒன்று சொல்கிறேங்க, சரி இந்த இலக்கியங்கள்லாம் போட்டோம், பக்தி இலக்கியம்னு சொல்கிறாங்க இல்லையா? பக்தி இலக்கியம், பக்தி இலக்கியத்தில் காரைக்கால் அம்மையார் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காரைக்கால் அம்மையாருடைய வீட்டுக்காரர் 2 மாம்பழம் கொடுத்து விட்றாரு. அந்த அம்மா நேரம் வராங்க, ஒரு சிவனடியார் வந்து கேட்குறாரு, கொடுத்து விடுறாங்க. வேலையிலேருந்து லஞ்சுக்கு வர்றாரு காரைக்கால் அம்மையாரோட வீட்டுக்காரர். வந்த உடனே மாம்பழம் எங்கே சாப்பிட்டு முடிச்சோன்னு மாம்பழம் கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய திமிரு பாருங்க. 2 கொடுத்துருக்கான், புருஷனும் பொண்டாட்டி தான் வீட்டில் இருக்காங்க. ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு, நமக்கு ஒன்று பொண்டாட்டிக்கு ஒன்று. சார், எங்கள் வீட்டில் 3 முட்டை வாங்கினா என் பொண்டாட்டி எனக்கு ஒன்று, அவன் பையனுக்கு ஒன்று, ஒரு நாய் கொண்டு வைக்கிறா சார். அவன் நாயை எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் சேர்க்கறது ட்ரை பண்ணிக்கிறான். நான் என்ன கேட்குறேன், 2 பழம் வந்தது, 1 சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சோன்னா நினைக்கணும், நல்லா இருக்கு, நீ ஒன்று சாப்பிட்டுன்னு சொல்லணும் இல்லையா? இவனுக்கு அலைச்சல் பாருங்க. இன்னொன்று குத்துனா அது எங்கே? ஏன் அதிகம் முழுங்குறதுக்கா? உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை போய் கடவுள்கிட்ட கேட்குறேன், கடவுள் மாம்பழம் கொடுக்குறாங்க, எத்தனை கொடுக்குறாங்க, கொடுத்த உடனே சாப்பிட்டோன்னே நான் கொடுத்தது தெரியல கிடையாது, இது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது, எங்கே தத்து வந்தேன், எனக்கு மேலே சந்தேகமாகுது. உடனே சந்தேகம். உடனே அவர் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் கடவுள்கிட்ட வாங்கினேன். காட்சி எப்படி போகுது பாருங்கள், பக்தி இலக்கியத்தில் எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். உடனே அந்த அவர் சொல்கிறாராம், கடவுள்கிட்டயே நீ மாம்பழம் வாங்கிட்ட, இனிமேல் அவன் கூட சேர்ந்து வாழக்கூடாது, நீ தனியாக போ. நியாயம். நீ என்ன பண்ண? அவர் வெளியே போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் ஜல்சாவா ஜம்ஸ் லைஃப்பை செட்டில் பண்ணிட்டார். இந்த பிள்ளை என்ன ஆகுது? இந்த அம்மா உடனே பேயாக மாறி எல்லாரும் பார்க்குறாங்க, எனக்கு வயசான தோற்றம் கொடு. நீங்கள் ஒவ்வொரு இலக்கியத்திலும் நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. திரைப்படங்கள் என்ன பண்ணுச்சுன்ற ஒரு 3 செய்தி நான் சொல்கிறேன். மொழின்னு ஒரு படம், அந்த பொண்ணுக்கு வந்து பேச முடியாது. ஒரு காட்சி வைப்பாங்க, கதாநாயகி காட்டுற வந்து பெல் அடிக்கும், மணி அடிக்கும், இதுதான் பெல் அடிக்கும்,
அந்த லைட் எரியும், இதான் காட்சி. அது வைக்கணும். ஒரு தெருவில் ஒரு ரிக்ஷாக்காரன் தன்னுடைய மனைவி போட்டு அடிப்பா. கதாநாயகி உள்ள புது செம்ம மாற்றுவா. முதல் காட்சி என்னென்னா, கதாநாயகிக்கு அடிக்க தெரியும். இது எதுக்கு வார்னிங்கன்னா, நாளைக்கு கட்டைக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, அடக்குடக்கமாக வளர்த்துருக்கோம், கொஞ்சம் தலை நிம்மராதுன்னு சொல்லிட்டு. வாங்கினவனுக்கு தெரியும், நம்பாதீங்கோ, கொஞ்சம் உஷாராக இருங்க, இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியுது, தைரியமாக ஏற்றுக்குங்க. மொழி படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இன்னொன்று சொல்கிறேன்ல, இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைனா ப்ரைவேட் ஆஃபீஸில் போனீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருப்பான், ஒரு HR மேனேஜர் இருப்பான். அவனுக்கு ஒரு கண்ணு ஒன்று இருக்கும், அது கேவலமான கண்ணாக இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்ல, சில அலுவலகங்கள் நடக்குது. மகளிர் மட்டும்னு ஒரு படம், 3 பேர், ஒரு சுப்ரீம், ஒரு ஸ்டெனோ, ஒரு சூப்பர்வைசரு, ஒரு பெருக்கிற அம்மா, இந்த 3 பேர் சேர்ந்து அவனை துவம்சம் பண்ணுவாங்க. அந்த படம் சிறந்த படமாக பேசப்பட்டது. நான் சொல்கின்றேன், இது போன்ற தைரியத்தை உங்கள் இலக்கியங்கள் என்றாய்க்கு வளர்ந்ததுதா? சரி, பொம்பளை பிள்ளை பிறக்குது. அபியும் நானும் ஒரு படம், நான் இது வரைக்கும் ஒரு 60-70 முறை பார்த்துருக்கேன் அந்த படத்தை. திரும்ப எனக்கு அந்த படத்தோட எல்லா டைலாக்கும் எனக்கு மனப்படம். அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா ஏதோ சொல்ல வருவா, அந்த படம் சொல்ல, அப்பா எனக்கு தெரியும். நண்பர்களே, உங்கள் பொண்ணுக்கு தெரியும், அதை முதல்ல ஏற்றுக்கிற பக்குவத்தை அப்பாக்கள் தயவு செஞ்சு வளர்த்துக்குங்க. என் பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, தயவு செஞ்சு விடுங்க. அவளும் படிக்கிறா, அவளுக்கு தெரியுது, உன்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கான டெக்னாலஜி நாலேஜ் அவளுக்கு இருக்குது. தயவு செஞ்சு ஏற்றுக்கிற பக்குவத்தை தயவு செய்து தந்தைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன். பாரதி ராஜா உங்கள் மண்ணின் மைந்தன் எடுத்த படம் புதுமை பெண். இந்த படத்தில் அந்த ரேவதி என்ற கேரக்டர் வீட்டை விட்டு வெளியே போவா. உடனே எல்லாம் வாயில கழிச்சுக்கோங்க, ஐயோ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, படி தாண்டினா அவள் பத்தினியே கிடையாது. அப்படி சொன்னால் இன்னைக்கு இந்தியா மட்டுமில்லை, உலகம் முழுக்க எந்த வேலையும் நடக்காது. எழுதி வச்சுங்க. எல்லா பொம்பளை பிள்ளையும் நான் பார்க்குற, சென்னையில் பார்க்குற எல்லா அலுவலகத்திலையும் ஆண்களை விட பெண்களுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது, பெண்களுடைய திறமை நன்றாக இருக்கிறது. அந்த பொண்ணு போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவா, படி தாண்டினா பத்தினி கிடையாது சொல்கிறதில்ல, படி தாண்டினாலும் பத்தினி தான். நண்பர்களே, இந்த டயலாக்கை கூட நான் தவறு என்று சொல்வேன். என்று சொன்னால், பத்தினிக்கு எதிர்ப்புறமாக ஒரு பத்தனன் என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால் சொன்னால், பெண்கள் பத்தினி என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள தயாராக. அதுனா இவளுக்கு மட்டும் மலடி, இவ மட்டும் விதவை, போடு விதவன், பொண்டாட்டி இறந்து யாருங்க, அவங்க ஒய்ஃப் இறந்து விதவனாக இருக்கார் அவருக்கு எங்க, அவர் குழந்தை இல்லை, அவர் மலடனாக இருக்கார். சொல்லு, எவ்வளோ காலத்துக்கு ஏமாற்றிக்கிட்டு இந்த சமூகத்தில் வருஷ மகளிர் தினம் கொண்டாடுவது பெருசல்ல. இந்த சிக்கலெல்லாம் இருக்கிறது அல்லவா, இதை யார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த ஊடகம் சமூகத்தோடு ஒற்றி போகிறதோ, என்னால் உட்கார்ந்து சிலப்பதிகாரம் படிக்க முடியாது, என்னால் உட்கார்ந்து கம்பராமாயணத்தை படிக்க முடியாது, என்னால் உட்கார்ந்து மகாபாரதத்தை படிக்க முடியாது, என்னோடு யார் தொடர்பு கொண்டிருக்கிறார்களோ, என்னோடு யார் கலந்து கொள்கிறார்களோ, அந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லுகின்ற செய்தி இருக்கிறது தெரியுமா. அந்த படத்தில் ஒரு காட்சியில் ஒரு பாட்டு வைப்பாங்க, ஓ ஒரு தென்றல் புயலாகி வருகிறது, ஓ ஒரு தெய்வம் படி தாண்டி வருகிறது, காலதேவனின் தர்ம எல்லைகள் தாண்டுகின்றதே என்று உலகத்தில் இருக்கின்ற அத்தனை இலக்கியத்தையும் தூக்கி சாப்பிட்ட ஒரு வரியை உங்கள் ஊரை சேர்ந்த வைரமுத்து எழுதினாரே தவிர, உங்கள் இலக்கியவாதிகளுக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால் திரைப்படவாதிகள் தான் பெண்களுடைய ஊக்கத்திற்கும் ஆக்கத்திற்கும் துணை போகிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, நான் உண்மையிலேயே நம்ம மேடம் கலெக்டர்கிட்ட நான் என்ன சொல்லலான் இருந்தேன்னா, மேடம் ஒரு 10 பேர் எந்திரிச்சிட்டாங்க, நான் முடிச்சிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லலாம்னு இருந்தேன். ஆனால் உங்களை நான் தப்பாக கணக்கு போட்டேன். இப்போ பட்டிமன்ற தலைப்பு மாறிடுச்சு, திண்டுக்கல்லா தேனியான்னு. இப்போ உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைஞ்சிருச்சு. வெற்றி எங்கள் தேனி நகரத்தினுடைய ரசிக பெருமக்களுக்கு தான். ஒருத்தர் கூட ஒரு இயற்கை உபாதை கூட எந்திரிச்சு போகல. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல ரசிகர்கள். சில ஊர்லெல்லாம் சிரிக்கிறதுக்கு கூலி கேட்பேன். நான் ஒரு ஊரில் ஜோக்கு அடித்து பின்னிக்கிட்டு இருக்கேன், முன்னால் ஒரு 4 பேர் இருந்தா, நான் ஏதோ தமிழ் தெரியாதவங்க போல இருக்கு, ஹிந்திக்காரங்க போல இருக்குன்ட்டு என்னடான்னு கேட்டால் தமிழில் தான் பேசிக்கிறேன், காது கேட்கலையான்னா கூப்பிட்டா திரும்புகிறேன். அப்புறம் என்னடான்னா மேட்ரு அங்கே அவ்வளோதான். யார் நன்றாக சிந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சிரிப்பு வரும். நான் சொல்லலை, கலைவாணர் NS கிருஷ்ணன். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எந்த ஜீவராசிகளும் சிரிக்காது. யானை கூட அழுவும், பார்த்துருக்கீங்க. ஆனால் யானை சிரித்து, நாய் சிரித்து, எருமை மாடு சிரித்து பார்த்துருக்கீங்களா?
அப்படியே சிரித்தாலும் நம்மளால் என்ன நினைப்பேன், ஒரு எருமை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம பொழப்பு இப்படி கேவலமாக போச்சுடாம. சிரிக்காது. இப்போ விலங்குகள் சிரிப்பதில்லை, மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கேரக்டர். அதனால தான் தொல்காப்பியத்தில் நகையே அழுகை எளிவரல் மறுக்கை, முதல் கேரக்டர் சிரிக்கணும் ஒரு மனுஷன். அது இல்லைன்னா அவன் மனுஷனாக பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. பிறந்ததுலேருந்து இன்னும் நான் சிரிக்கவே இல்லைன்னா ஒன்று அவனை விஷம் வச்சு கொண்டுறணும், இல்லாட்டி பேசாமல் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடணும். அவன் பல பேர்த்த கொடுமைப்படுத்திகிட்டு இருப்பான், அவனும் சிரிக்காமல் மற்றவங்களையும் இம்சப்படுத்திக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி பெண்களை பற்றி தலைப்பு வீட்டில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் நான் கேட்டேன், ஆம்பளை பிள்ளைகள்ட்டெல்லாம் நீங்கள்லாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளா? உலகம் முழுதும் ஆம்பளை பிள்ளைய பூரா நாங்களாம் எங்கள் அம்மா பிள்ளைய. ஏன் தகப்பேன் அப்பா மனுஷனா அந்த ஆள் எப்போ வீட்டில் இல்லையோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், உன் புருஷன்ட்ட ஒழுங்காக இருக்க சொல்லு, அனாவசியமாக லைனில் குறுக்க வந்துட்டுருக்காரு. என்னடா சொல்கிறாரு, அவர் உங்கள் அப்பாடா, அது எங்களுக்கு தெரியும், முதல்ல உனக்கு தானே புருஷன், அந்த ஆள்கிட்ட சொல்லு, படிங்கிறாரு, அந்த ஆள் படிச்சிருக்காண்டி ஆனா அப்படின்னா. அவங்க அம்மாட்ட பேசுவேன், இதே டைலாக் அவங்க அப்பாட்ட பேச மாட்டேன். பொம்பளை பிள்ளைகளை பூரா கேட்டேன், நீங்களாம் அப்பா பிள்ளைகளா அம்மா பிள்ளைகளானா உலகம் முழுவதும் எல்லாம் நாங்களாம் எங்கள் அப்பா பிள்ளைய. அம்மா தாயா பேய், அது கூட நாங்கள் 1 மணி நேரம் இருந்தாலே எங்களுக்கு இம்சை தாங்க முடியல. ஏன்னா ஒரு தலை சீவுறதுக்குள்ளே 50 கொட்டு. நேரம் உட்காரு, நேரம் ஒரு பேனை எடுக்கிறதுக்கு 30 கொட்டு, அதுக்கு இந்த பேன் கடியே தேவலாம். ஏமா இப்படி உசுரை வாங்குற? ரெட்டை சட்டை போட்டு சாலில் 2 பின்னு தண்டாவாலை மாதிரி இவ்வளோ பெரிய பின்னை குத்தி அப்படி அனுப்பணும். பொம்பளை பிள்ளைய பூரா அப்பா பிள்ளைகளாக இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா அப்படி செல்லாம். வீட்டில் வந்தோன்னா அவங்க பொம்பளை பிள்ளை அவங்க அப்பாட்ட எப்பா அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்குப்பா, உடனே இவர் மடியில் தூக்கி பிள்ளைய உட்கார வச்சுட்டு, நேடி என் பிள்ளைய திட்டினியாம்ல இவாடி அப்படின்னு அவங்க அம்மாவை கூப்பிட்றாரு. என் பிள்ளைய திட்டினியாம்ல, என்னை மாதிரியே அழகாக இருக்கனால என் பிள்ளைக்கு மேலே உனக்கு பொறாம ஏண்டி அப்படின்னா அந்த பிள்ளை உட்காந்துருக்கும் பாருங்கள் ஒரு ஸ்டைல். அவங்க அப்பன் மடியில் ஒரு இளவரசி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிறத விட அந்த கம்பீரம் அவங்க அப்பே மடியில். ஏடி அப்பா திட்டு வாங்கி கொடுத்துட்டோம்ல. ஆம்பளை பிள்ளைலாம் ஏன் அம்மா பிள்ளைலாம் இருக்கான்னா, இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று அப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னே பள்ளிக்கூடத்தில் கண்டுபிடிச்சது. அப்பாட்ட தான் கையில் தாங்கினேன். சில விவரமான பிள்ளைங்க அவங்க அப்பாட்ட வருவேன், பா இருட்டில் உனக்கு கையெழுத்து போட தெரியுமா அப்படின்னா, டே உங்கள் அப்பன் இருட்டிலே நாடகம் போட்டோண்டா, லைட் ஆஃப் பண்ணிட்டு கார்டை போட்டு ஒரு கையெழுத்து போட்டுப்பா அப்படிமா. வாங்கிட்டேன். எதிலடா வாங்கினேன்? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு. பிடுங்கி பார்க்குறாரு, 4 ஃபெயில் ஆகிருக்கேன். டே வேடம் அப்படின்னு ஓங்கி அடிக்க போகிறாரு, ஓங்குறாரு. 4 ஃபெயிலா, கணக்கில் 10 மனுஷனாடா நீயே அப்படின்னு ஓங்கி குத்த போகிறாரு. கைக்கும் மகனுக்கு இடையில அவங்க அம்மா ஓடியாருது. ஒரு பிள்ளை கருவேப்பிள்ளை 10 ஆட்டம் பெற்று வச்சுருக்கேன், பொழுது போலன்னா என் பிள்ளைய அடிப்பேன். கணக்கில் 10 வாங்கியிருக்காண்டி, நீ 3 தான் வாங்கினேன்னு பார்த்தா அவங்க அப்பேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அவன் உடனே அவங்க அம்மா முந்தானையில் ஒளிஞ்சிக்கிட்டு அவங்க அப்பனை 3 கையெழுத்த போடியா அவன் அவங்க அம்மா முந்தானையில் ஒளிஞ்சிருக்கிறது அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வீட்டில் நடக்கிறது. அவங்க அப்பா மடியில் அந்த பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்கிறது. ஆஹா, உண்மையிலேயே திரைப்படமா இலக்கியமா? திரைப்படத்தில் உண்மையிலே இந்த மாவட்டத்தில் தான் அதெல்லாம் சொல்லணும். அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம், பாரதி ராஜா படம். அந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும். கவிப்பேரரசு வைரமுத்து வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு, ஊருக்கு அவசரமாக போகணும்னு. முக்கியமான சுச்சுவேஷன், ஒரு பாட்டை எழுதி கொடுத்துட்டு போங்க. யார்? டைரக்டர் கேட்குறாரு. போயிட்டு வந்து எழுதி தரேன் அப்படின்னு பாரதிராஜன். இப்போ எழுதி கொடுத்துருப்போங்க. காதலன், அதாவது காதலி இப்போ வெளியூருக்கு படிக்க போகிறா. காதலனை விட்டு பிரிஞ்சு போகிறா. அவள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவ, கடற்கரை ஓரம். பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க. ஐயோ இன்னும் இவ்வளோ அவசரப்படுத்துகிறாரே. 1/2 மணி நேரத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து எழுதின பாட்டு. அதை 1 மணி நேரத்தில் இசைஞானி இளையராஜா சுத்த தென்னியாசி ராகத்தில் மியூசிக் போட்டார். அந்த பாட்டு என்ன ஹிட்டுங்கிறீங்க படத்தில். அதான் அந்த ஹார்மோனியம் வாசிட்டு அந்த ராகத்தோடு தொடங்க அந்த பாட்டு.
சா க ம ப நீ சா சா நீ ப ம க ச மம ப ப ப ப கம க கம நி ச நி நி ச க க க க ச நி நி ச க க ம ம ப சா ச நீ நி க க ம ம நீ நி ச ச நி நி ச. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு, அலைகள் உலவும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. அந்த ராதா கடற்கரையில் ஓடுறதுக்கு ஒரு மியூசிக் போடுவார். தகதோம் 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 தகதக தக தகதோம் 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 தகதக தக தகதோம் 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 திருடு 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 அப்படி ஓடுற அப்படியே ரயிச்சு. எனக்கு மட்டும் கேட்கும் உனது, எனக்கு மட்டும் சொந்தம் உனது இதழ் கொடுக்கும் முத்தம், உனக்கு மட்டும் கேட்கும் எனது உயிர் உருகும் சத்தம். உயிர் உருகிறது எப்படியா சத்தம் கேட்குமா? அது உனக்கு கேட்குதியான்னார். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு காலத்துக்கு தேவையான கிளைமேக்ஸ். மதத்தினால் பிளவுபட்ட அந்த காதலர்கள், இவர் கார்த்திக் வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய பூநூலை அத்தை அப்படி மேலே தூக்கி போடுவார். ராதா கழுத்தில் இருக்க சிலுவையை கழட்டி அப்படி தூக்கி போடும். ரெண்டு மேலே ஒன்று சேர்ந்து அப்படி கடல் மணலில் ஒன்று கீழே விழுகும். மத அடையாளங்களை துறந்து உண்மையான அன்புள்ள காதலர்களாக ரெண்டு பேரும் அந்த கடற்கரையில் ஓடுற காட்சியை அன்னைக்கு பாரதி ராஜா மத ஒற்றுமைக்காக எடுத்த படம் இல்லையா? அலைகள் ஓய்வதில். இந்த படம்லாம் பார்க்க மாட்டியா? ரெண்டு பேரும் கோயம்புத்தூர்காரங்களாம் சும்மா ராத்திரி பொழுது இந்த மாதிரி பாட்டா கேட்டு நேற்று ராத்திரி அம்மா அதையா கேட்குறதா? அதுக்கு முன்னாடி அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே அந்த பாட்டெலாம் கேட்கணும். சும்மா கண்ட பாட்டையும் கேட்டுவிட்டு இங்கே வந்து திரைப்படம் கெடுக்குதுன்னு பேசலாமா அப்படின்னு. ஒரு நாட்டுப்புற பாட்டில் கூட பாருங்கள், ஒரு பொம்பளை பிள்ளை ரூபாயை கொடுத்து பிள்ளைய கரெக்ட் பண்ணுறேன். ஒத்த ரூபாயும் தாரேன் அந்த உனப்பு தட்டும் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போகலாம். ஒத்த ரூபாயை பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டேன். ஒரு ரூபா கொடுத்து ஓட பக்கம் அறியான்னு கேட்குறேன் பாருங்க. அந்த பிள்ளை ஒத்த ரூபாய் வேணாம், உனப்பு தட்டும் வேணாம், ஒதுங்கி நிற்கிற மாமா நீ பசப்பி விட வேணாம். அப்படியே ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறேன். 10 ரூபாயும் தாரேன் அந்த பதக்கம் சங்கிலி தாரேன், 9 ரூபா இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி கடைசியாக எதுக்குமே ஒத்து வர மாட்டான்ட்டு சொத்து சுகம் தாரேன் சாவி கொத்தும் கையில் தாரேன், 10:30 மணிக்கு மேலே நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. அப்பையும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றானா? ஓட பக்கம் வா, வெத்தலை காட்டுக்கு வா, அங்கே வா, இங்கே வான்னு. அந்த பொம்பளை எப்படி நினச்சிருந்தான்னா, சொத்து சுகம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டியே, வீட்டுக்கு என் கூட வாழ்க்கை நடத்த வான்லடா கூப்பிட்ருக்கானே, வெத்தலை காட்டுக்கு கூப்பிட்றிய. இப்போ எப்படி ஆம்பளையோட புத்தியா பத்தியா? அந்த பிள்ளை இவன் புத்தி தெரிஞ்சு கடைசியாக ஃபினிஷிங் எப்படி கொடுக்குது பாரு. சொத்து சுகம் வேணா சாவி கொத்துங்கையில் வேணா, மஞ்சத்தாலி போடு ஓ மடியில் நான் வாரேன். தாலியை கட்டுறேன், அப்புறம் நான் எங்கே வரேன் நீ பாரு அப்படி. அந்த தாலி இன்றைக்கி பொம்பளை பிள்ளைய அடேப்பா அதை எப்படி பாதுகாப்பாங்கங்கிறீங்க? கோயிலில் கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா இன்றைக்கி சிவராத்திரி போவாங்க எல்லாரும். அந்த குங்குமத்தை வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இந்த கோட்டுக்கு நடுவில் வச்சு கோயில் சவுத்து பக்கம் அப்படி திரும்பிக்கிடுவாங்க. டபக்குன்னு தாலி கொடி எடுத்து இந்த குங்குமத்தை எடுத்து ஓங்கி அதில் ஒரு அமுக்கு. ஏமா அப்படின்னு கேட்டான். அதில் அவர் இருக்காருங்க, அவன் இத்த தண்டி இருக்கான், புளிமுட்டை ராமசாமி மாதிரி அவன் இருக்கான்னு நம்பி அந்த பொட்டை அந்த தாலி குடியில் வச்சு இப்படி கன்னத்தில் ஒத்திக்குது. இதெல்லாம் சினிமாவில் பார்த்த காட்சி தானே. ஒரு விஷயம், இப்போ குட் நைட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்தவங்க குட் நைட்னாக்க நீ வேறு என்னமோ நினச்சி எதிர்பார்த்து போனாங்க அந்த படத்தை. குட் நைட்டு ஆகா ரொம்ப நாள் ஆச்சு மாப்பிள்ளை இப்படி படம்லாம் பார்த்துன்னு. கடைசிக்கு பார்த்தா கணவன் மனைவி 2 பேருக்கு இடையில் பிரச்சனை எதில் வருதுன்னா குரட்டை விடுறேன் அவன்.
வெளிநாட்டில் ஒரு அம்மா குரட்டை விட்றான்றதுக்காக டைவர்ஸ் பண்ணிருச்சு அவனை. ஹீ இஸ் பிரேக்கிங் த விண்ட் இன் த நைட், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் திஸ் மேன் அப்படின்றது. ராத்திரியில் குரட்டை விட்றான்ட்டு டைவர்ஸு. தமிழ்நாட்டில் பல பேருக்கு கல்யாணமே ஆகாது, குரட்டை விட்றவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா. சில பேர்லாம் அசோக் லைலாண்டு பஸ்ஸுக, லாரி, சீயக்காத்தூள் அரைக்கிறவன், மாவு மிஷினுங்க, பல குரூப் இருக்கான். என்னை ட்ரெயினில் குடும்பப்படுத்தினாங்க 2 பேர். ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் டிக்கெட் எடுத்து 4300 கரூர் பிடிஓ டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. திண்டுக்கல்ல ஏறி படுக்கிறேன், எனக்குன்னே வந்து சேர்ந்தேன். முன்னால் ஒருத்தன் 12:30 மணிக்கு நம்பர், ஐயோ அம்மா. அப்போ முழிச்சு உக்காந்தவன் அந்த நாய்க்கு வாட்ச்மேன் வேலை தான் விடிய விடிய நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே பெர்த்தில் ஒருத்தன் இப்படி ஒரு குரட்டையை நான் பார்த்ததே இல்லை. வாயிலிருந்து தான் வருதா இல்லை காது வழியாக வருதா, புல்லாங்குழல் ஊதுறேன் 1:30 மணிக்கு. இவனுங்களோட நான் எப்படி தூங்கிட்டு போயிருப்பேன். காலையில் 5:30க்கு பாண்டியன் போகுது, கண்ணெல்லாம் செவந்து அவன் 2 பேரும் நிம்மதியாக இறங்கி போகிறேன். இவனுங்களோட குடும்பம் நடத்துகிற பொம்பளைகளை யோசனை பண்ணி பாருங்க. அதில் இப்படி தான் ஒரு குரட்டை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு அம்மாவுக்கு. அந்த அம்மா சவுண்டு கேட்க முடியாமல் எந்திரிச்சு கத்துது. ஐயோயோ, இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்து என் தலையில் கட்டி வச்சு விட்டாங்க. விடிய விடிய இப்படி மாவரைச்சிக்கிட்டு இருந்தால் அந்த ஆளு கூட நான் எப்படி தூங்குறதுன்னுச்சு. 15 வருஷம் கழிச்சு அந்த அம்மாட்ட இப்படி எப்படிமா இருக்கு இப்போ உன் குடும்பம்னு கேட்டால், இந்த குரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. 1:30 மணிக்கு திடீர்னு குரட்டையை நிப்பாட்டி விட்டாகப்பா, செத்து போயிட்டாங்களாக்குன்ட்டு பயந்து, என்னங்க அப்பா ராசா இருக்கிறியா ஐயா, நீ தூங்காமரு, நீ இந்த சவுண்டை மட்டும் நிப்பாட்டிராதா ராஜா, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே இந்த குரட்டை தான். அதை கேட்டு கேட்டு தான் நான் 40 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கேன்னா பாருங்க. அந்த குட் நைட் படத்து கதாநாயகி பிரிஞ்சு போய் அந்த குரட்டை சத்தத்தை மொபைல் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி நைட்டு அதை ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டே தூங்குவா பாருங்க. டைரக்டர் அந்த இடத்துல நிற்கிறான்டா. உண்மையிலே நீ எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தாலும் ஒரு குறைகளோட உன் கணவனை ஏற்றுக்கிட்டு வாழ, அதுதான் வாழ்க்கைன்னா பாரு. சினிமா தானே அதை கற்றுக் கொடுத்துச்சு. அப்போ இலக்கியம் ஒன்றுமே இல்லையா, எங்கள் பக்கம் ஒன்றுமே பேச மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி சிவராத்திரி, சிவபெருமானை பற்றி பேசாட்டி இன்றைக்கி சிவராத்திரிக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுறேன். அந்த மனுஷன்தான் உண்மையிலே புருஷன் பொண்டாட்டிக்கு எப்படி சண்டை வரும்னு பெர்ஃபார்மன்ஸு. சிவாஜி கணேசன் சாவித்திரியன், உன் அப்பன் தச்சன் நடத்தும் யாகத்திற்கு நீ போகக்கூடாது, போக வேண்டும், நான் போய்த்தான் ஆவேன், போ அப்படிம்பார். போய் வாய் என்று சொல்லுங்கள், போ போடின்னு சொல்ல முடியல, ஏன்னா ஏபி நாகராஜன் வசனா போடி போடி அப்படின்னு தான் சொல்லி எழுதிருக்கேன். சிவபெருமா அப்படி பேச முடியுமா, போ அப்படின்ற கோபத்தில் போயிடுச்சு. போய் அவங்க அப்பையும் அவமானப்பட்டு வருது சிவாஜி கணேசன். அது உண்மையிலே சிவபெருமா அப்படித்தான் பேசியிருப்பாரு, நமக்கே சந்தேகமாக இருக்கு. சிவபெருமானை உயிரோடு கொண்டு வந்தாய் அந்த மனுஷன். தாட்சாயினி எங்கே வந்தாய், எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? அத்தா, என் அப்பன் என்னை அவமானப்படுத்தி விட்டார், தயவு செய்து போ, என் முகத்தில் விழிக்காதே, போ அத்தா, மன்னித்து விடு. மன்னிக்க முடியாது, அது பொம்பளை தானே, கடவுளுக்கு வாக்கப்பட்டாலும் பொம்பளை தானே ஐயா, நிமிந்துறேன். சக்தி தான் பெரிது அப்படிம்பார், சிவன் தான் பெரிது. சக்தி இல்லையில் சிவன் இல்லை, சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி தான் பெரிது, சக்தி இல்லையில் சிவன் இல்லை. தாட்சாயினி கோபத்தில் எரிச்சிருவார். அதான் எரிச்சு மனைவியை காலி வண்டியில் பேசாமல் ஒரு தம்மம் போட்டு ஈசி சேரில் படுத்திருக்க வேண்டியதானே சிவபெருமான். ஆஹா ஆஹா அப்படின்ட்டு ஜாலியாக படுத்திருக்கலாம்ல, முடியல. ஆட்டம் கொஞ்சம் ஆட்டமா, ஆகாக ஓகாக ஆடி தீர்த்து 3 லோகத்தில் இருக்க தேவர்கள் மூவர்கள்லாம் உடையாந்து, சிவனே வாட் ஹேப்பன் டு யூ அப்படின்னா, என் சம்சாரத்தை நான் பாட்டுக்கு எரிச்சு விட்டேன், முடியல, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியல, எப்படியாவது காப்பாற்றுங்கடா. ஒன்று தாட்சாயினி மீண்டும் அப்படின்னா அந்த அம்மா வந்தோன்னே
அதுக்கப்புறம் 2 பேரும், என் உடலில் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, தாட்சாயினி என் உடலில் சரிபாதியை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு இடது பக்கத்தை அப்படி கொடுப்பாரு. 2 பேர் அர்த்தநாரீஸ்வரர். அதுலேயும் பாருங்கள், இடது பக்கத்தை தான் கொடுத்தாரு, இதயம் இருக்கிற பக்கம். ஆனால் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா பொம்பளை பிள்ளையில எந்த காலை எடுத்து வச்சு வர சொல்கிறேன்? மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை, ஏன் இடது கால் தானே, இடது பக்கம் தானே சிவபெருமானே கொடுத்துருக்காரு, இடது காலை எடுத்து வா. ஏன்னா இங்கிலீஷ்காரன் நம்மளை லெஃப்ட்லேயே பழக்கிட்டான். கீப் லெஃப்ட், இடது பக்கமே செல்க. நம்ம ஸ்டேரிங் பூரா இடது பக்கம் தானே இருக்குது. ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் ஸ்டேரிங் வலது இந்த பக்கம் இருக்கும், நமக்கு இங்கிட்டு இருக்குது. அதனால் இடது பக்கம் தான் அப்படி கீப் லெஃப்ட்டு, அங்கே கீப் ரைட்டு. இங்கே வண்டி ஓட்டினவன் அங்கே போய் பைத்தியம் பிடிச்சிடும் அவங்களுக்கு. ஸ்டேரிங் இந்த பக்கம் இருந்தால் எப்படி இருக்கான், இப்படி ஓட்டணும், பயப்படுவாங்க. வலது இடது, இடது பக்கத்தில் என் சரிபாதியை உனக்கு தருகிறேன்னு அன்னைக்கு திருவிளையாளர் புராணத்தில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். திருவள்ளுவர், ஆஹா, அவரோடு தான் முடிக்கணும். வீட்டில் சண்டை இல்லாட்டி அதுக்கு பேர் குடும்பமே கிடையாது. சில பேர் நினைக்கிறான் சண்டையே போடாமல் வாழணும்டா, நடக்கவே நடக்காது. ஒருத்தன் சொல்கிறேன், எனக்கு என் மனைவிக்கும் சண்டை 15 வருஷம் ஆகுது. எப்புட்றா அப்படின்னு. கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் 15 வருஷம் கழித்து இப்போ தான் வர்றேன். நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறேன்? 15 வருஷம் நீ துபாயில் இருந்தால் எப்படி இதில் வீடியோ காலில் சண்டை போட முடியும்? வீடுன்னு இருந்தால் சண்டை வரத்தான் செய்ய. கல்யாணம் முடித்த புதுசில் இருந்த மாதிரியே வாழ்நாள் முழுவதும் இருக்க முடியுமா? கல்யாணம் முடித்த புதுசில் அத்தான், ஆமாங்க, போங்க, ஏங்க, இல்லைங்க, செல்லக்குட்டி, குட்டிமா, குட்டிமா, சிவராத்திரிக்கு கோயிலுக்கு போகலாமா குட்டிமா? போகலாங்க தான், ஆமாங்க தான், ஏங்க தான், இல்லைங்க தான், சொல்லுங்க தான். இதெல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒரு 6 மாதம் வரைக்கும் ஓடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்குள்ளே போங்க, காப்பி போட்டு வா செல்லக்குட்டி அப்படிம்பாரு. இந்தா வந்துட்டேங்க தான். கல்யாணம் முடித்த புதுசில் 5 வருஷம் கழித்து போனீங்கன்னா, காப்பியாக கொண்டாடிய இந்தா வாரேன். இது 5 வருஷம். 10 வருஷம் கழித்து ஒருத்தர் யோசிக்கிறாரு, நம்ம குடும்பத்தில் நடக்கிறத அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. 10 வருஷம் கழிச்சு, காப்பியாக கொண்டாடி கொண்டாடி இந்தா வாரேன் கத்துற நாய் மாதிரி. இது 10 வருஷம். 15 வருஷம், உங்கள் அம்மாவை காப்பியாக கொண்டு வர சொல்கிறேன். யார் மகனை? போ நீ போய் கேளு, நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? அம்மாலும் இப்படித்தான் இருக்குது, பிள்ளையும் இப்படித்தான் இருக்குது அப்படின்ட்டு வெளியே டீ கடைக்கு வந்துடுறேன். இந்த டீ கடையில் காலையில் காப்பி குடிக்கிற குரூப் பூரா இப்படி துரத்துப்பட்ட ஆள் தான். இந்த காலையில் காப்பி டீ கடையில் இப்படி பார்க்க, என்னடா வீட்டில் போட்டு கல்யாணம் முடிச்ச புதுசில் கொடுத்தாலுங்கப்பா பேலாம், அதெல்லாம் நமக்குன்னே கண்டுபிடிச்ச இடம் தாண்டா அந்த டீ கடை. ஐயா தெய்வமே அப்படிங்க. இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ எப்படி காப்பி கேட்குறீங்க? டீ கடையா என்ன அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன் கேட்குறீங்க? வசனமே கிடையாது. அது பாட்டு காப்பி வந்துடும். 50 வருஷம் 30 வருஷம் ஆன பிறகு டயலாக்கே தேவையில்லை. வாழ்க்கை அப்படி போயிடும் ஒரு லெவலுக்கு மேலே. இதை எதுக்கு எடுத்து சொன்னது எது? இலக்கியம் தானே. பாரதிதாசன் சொன்னார் பாருங்க, குடும்ப விளக்கில். அவள் எப்படிப்பட்டவங்கிறதுக்கு, குழி விழுந்த கண்கள், தள்ளாடும் நடை, அவள் எப்படி இருக்கான்ட்டு அப்படியே இப்போ தளர் நடையினல், குழி விழுந்த கண்கள், நடுங்குகின்ற கைகள் கால்கள், இவள் என் பக்கத்தில் உட்காந்துருக்கா. இதை மீறி எனக்கு எது இன்பம்? பாரதிதாசன் சொல்கிறாரு, அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு மிகப்பெரிய இன்பங்கிறார். அந்த வயசில் பக்கத்தில் உட்காந்துருக்கா பாருங்க. இப்போ எங்களுக்கே எனக்கு ஒரு 80 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என் வீட்டுக்காரமாக்கு ஒரு 75 வயசு, 2 பேரும் உட்காந்துருக்கான். ஒரு கற்பனை, ஃப்ளாஷ்பேக், இது பின்னாடி ஃப்யூச்சர். உட்காந்துருக்கான், இது மாதிரியே உட்காந்துருப்பேன். கண்ணாடியை போட்டு சுகரு பிபி
ஓபி டிபி எல்லாம் இருக்கான்ப்ப. ஒரு 5-6 மாத்திரை எடுத்து, மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. இந்த கண்ணு தெரில, இந்த வெத்தலைக்கும் பிடி சின்னாம்பு போட்டு கொடு. சின்னாம்பே எடுக்க தெரில, இந்த வெத்தலை ரொம்ப முக்கியம். சும்மா போடுப்பா அப்படின்ட்டு வெத்தலையை போட்டு கொடுக்குது. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்போ கேட்குறாங்க, இந்த தேனியில் புத்தக திருவிழாவில் 2024 மகளிர் தினத்தன்னைக்கு போனோம்ல, அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினீங்களா, அதை கொஞ்சம் பாடுறீங்களா? பாடணுமா? ஞாபகம் இல்லை, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, பாடவா? பாடுங்க. வெளியில் விழுந்த இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அப்படிங்கிறேன். என் வீட்டுக்காரம்மா சொல்லுது, எப்படிங்க உங்கள் குரல் இன்னும் அப்படியே இருக்குன்னு. இதுக்கு பேர் அப்படியேவா இருக்கு, கேட்க சகிக்கலை. ஆனால் உங்கள் குரல் எப்படி அப்படியே இருக்குன்னு. பாரதிதாசன் சொன்னார், அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு மாபெரும் பேரின்பம்னார். சண்டை வந்தால் தான் அதுக்கு பேர் குடும்பம். எதிர்ப்பு இருந்தால் தான் வளர்ச்சி இருக்கான். கீழே இறங்கணுன்னா லியோனி அருமையாக பேசுனேன்னு சொல்கிறவன் என்னை கவுக்குறான்னு அர்த்தம். தேனியில் வந்து பேசுனீங்களே, இன்னும் 2 இலக்கியம் மேற்கோள், ஒரு கதை. தேனியில் எவ்வளவு இலக்கியவாதிகள்லாம் இருந்தாங்க. எங்கள் அருமையான கதையாசிரியர் தேனி சீருடையான் அப்படின்னு சொல்லி அருமையான கதை எழுத்தாளர், மிகப்பெரிய விருது பெற்ற எழுத்தாளர், ஒரு பழக்கடை வச்சிருக்க தோழர். அவர் எழுதின கதைகள் எல்லாம் மிகப்பெரிய அதான் உட்காந்துருக்காங்க பாரு எங்கள் தோழர், கை தட்டுங்க அவருக்கு. இது மாதிரி ஒரு இலக்கியத்திலேருந்து மேற்கோள் காட்டியிருக்கலாமே. இலக்கியத்திலேருந்து கவிஞர் கந்தர்வனுடைய கதையை சொல்கிறேன். புண்ணியம்னு ஒரு கதை கவிஞர் கந்தர்வன் எழுதியிருக்காரு. எப்படி பார்த்த கதை பாருங்கள். ஒருத்தன் 2 லட்சம் ரூபா செலவழித்து 1000 பேருக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 2 லட்சம், 1000 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு போட்ட ஒரு ஏழை பெண் குழந்தை அந்த அன்னதானத்தில் சோறு வாங்கிருச்சு. வாங்கிட்டு சாப்பிட்லாம்னு ஆசையாக போகுது, பசியோட. சோறு தீர்ந்துருச்சு, இந்த பிள்ளைக்கு தான் கடைசி சாப்பாடு. வாங்கிட்டு அப்படி போகுது. ரொம்ப தூரத்தில் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு போகுது. ஒரு கை கால் விளங்காத ஒரு பிச்சைக்காரரு அன்னதானத்தை வந்து வாங்க முடியாமல் பசியோட, அம்மா வாங்கலாம்னு எந்திரிச்சம்மா, எந்திரிக்க முடியலம்மா, எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்கம்மா, தீர்ந்துருச்சுமா, பசி உயிர் போகுதுமா அப்படின்னு கண்ணு நிறைய பசி அவருக்கு. இந்த குழந்தை வாங்கி கொண்டு வந்த அந்த சோத்தை அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டு அப்படியே கொடுத்து சாப்பிட வச்சுட்டு கொஞ்ச நேரம் அவர் சாப்பிட்றத அப்படியே அழகாக வேடிக்கை பார்க்குது. அந்த சாப்பிட்ட கைகால் விளங்காத அவர் சொல்கிறாரு, தாய் கோடி புண்ணியம் உனக்கு தான் தாய் அப்படிங்கிறாரு. 2 லட்சம் ரூபா செலவழித்து சாப்பாடு போட்டவனுக்கு புண்ணியம் இல்லை, தனக்கு கிடைச்ச சாப்பாட்டை தியாகம் பண்ணி அந்த ஏழைக்கு கொடுத்தா பார், அதுதான்டா உண்மையான புண்ணியம் அப்படின்னு சொல்லி கவிஞர் கந்தர்வன் எழுதின கதை அது. இதெல்லாம் இலக்கியத்தில் தானையா ஒரு பெண் குழந்தைக்கு தான் அந்த இறக்கம் இருக்குன்ட்டு. இன்னொரு கதை இல்லை, அது இயல்பாக நடந்த விஷயத்தை எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு. மயிலாப்பூர் மார்க்கெட்டில் ஒரு அம்மா முருங்கைக்காய் விற்றுக்கிட்டு இருக்கு. காலையில் 2 10 ரூபான்னு விற்கிது, மத்தியானம் 3 10 ரூபான்னு விற்கிது, சாயங்காலம் 4 10 ரூபான்னு விற்கிது. அந்த அம்மாட்ட கேட்குறாரு போய், காலையில் 2 10 ரூபான்னு விற்றியே, மத்தியானம் ஏன் 3 10 ரூபான்னு விற்ற? அந்த பிள்ளை, அந்த அம்மா வயசான கிழவி, எக்கனாமிக்ஸ் தியரியை நடத்துது. 200 ரூபாய்க்கு முருங்கைக்காய் வாங்கினேப்பா, காலையில் 2 10 ரூபான்னு கொடுத்தேன், 200 ரூபா கிடச்சிருச்சு, இனிமேல் கிடைக்க போகிறதெல்லாம் லாபம்தான், அதனால தான் ஆளுக்கு ஒரு காய் சேர்த்து ஒரு 3 10 ரூபான்னு கொடுத்தேன் மத்தியானம். சாயங்காலம் ஏன் 4 10 ரூபான்னு கொடுத்த அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு, காலையிலலாம் பணக்காரர்களாக காய் வாங்க வருவாங்க, சாயங்காலம் இந்த 100 நாள் வேலை சித்தாளுக கூலி வேலைக்கு போனவங்க வீட்டு வேலைக்கு போனவங்க தான் காய் வாங்க வருவாங்க, 2 காய் சேர்த்து போட்டோம்ட்டு 4 10 ரூபான்னு அவங்களுக்கெல்லாம் குடிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி
ஒரு காய் விற்கிற அம்மாட்ட கூட இவ்வளவு கருணை இருக்கிறது. அந்த கருணையும் இன்பமும் பெண்கள் கையில் தான் இருக்குது. அவர்கள் தான் இல்லத்து அரசிகள் அப்படிங்கிறத இது மாதிரி இலக்கியங்கள் தானே சொல்லுச்சு. இலக்கியங்கள் பெண்களை எங்கே கொண்டு போய், அதான் தையலை உயர்வு செய் அப்படின்னு சொன்னார். இலக்கியங்கள் தான் பெண்களை படிக்க வைத்தது. பெரிய அதிகாரியாக இருப்பார், வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அவர் படுற பாட்டை பார்த்துருக்கீங்களா? பெரிய ஐஜியாக இருப்பார், வழிநடுக சலிட்டு அடிப்பாங்க போலீஸ்காரங்களாம். ஐயா 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 எஸ் வீட்டுக்கு போகிறார் ஐஜி, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். காலிங் பெல் அடிக்கிறாரு. அவங்க வீட்டுக்காரம்மா கதவை திறந்து, ஏயா அவ்வளவு நேரம் 11:30 வர்றதாக்க, உன்னையெல்லாம் எப்படி போலீஸ் வேலையில் வச்சுருக்காங்க? பின்னாடி ஏட்டியாவும் இன்ஸ்பெக்டர் நிற்கிறாங்க. இப்படி பார்க்க, இன்னும் இங்கே தான் இருக்கீங்களாடா? இல்லைங்கய்யா, நாங்கள் பார்த்துட்டேங்கய்யா. ஐயா நிலைமையும் வீட்டில் இப்படித்தானா? நாங்கள் எங்கள் நிலைமை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா ஐயாவுக்கே இப்படித்தானான். எல்லாத்து வீட்லேயும் இப்படித்தான். நான் பெரிய அரசியல்வாதி, வீட்டில் போய் மீட்டிங் போட்டு பேச முடியுமா? அந்த உட்காந்துருக்காங்கல்ல, அன்பார்ந்த மனைவி அவர்களே, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் அவர்களே, மாற்று மேனது கொழுந்தியா அவர்களே, மனது எனது மைத்துணர் அவர்களே அப்படின்னோம்னா, ஐயோ வேலையை பாரியா, இங்கேயுமா வந்து மீட்டிங்கு? சரி, எப்படிம்மா அந்த அம்மா இவர் மேய்க்கிறேன்னா ஒரு சால்வையை போத்துனா பேசாமல் போயிடுவார் அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னா அவன் வந்து மனைவிக்கு கணவன் ஆயிரணும். நுட்பம் பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் வந்து பெண்களை தையல் அப்படின்னு சொல்லி ஊசிக்கு இணையாக சொன்னான். தையல் பலவற்றை இணைக்கக்கூடிய ஊசி போன்றவர்கள் பெண்கள். அதனால தான் வந்து ஒரு பெண்ணால் தான் மிகப்பெரிய ஆட்களை எல்லாம், பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து அவனையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு தான் உண்டு. அதனால தான் கல்விக்கும் செல்வத்திற்கும் வீரத்திற்கும் பெண்களை கடவுளாக வைத்தார்கள். கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்துக்கு லட்சுமி, வீரத்துக்கு பார்வதி. ஆனால் ஒரு பெண் உண்மையிலே லட்சுமியாக, சரஸ்வதியாக, பார்வதியாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், கல்வி என்ற ஆயுதத்தை ஒரு பெண் கல்வி கற்ற பிறகு இந்த உலகத்தில் அவளை சரஸ்வதியை இந்த உலகத்தில் பார்க்கணும்னா பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும். இந்த உலகத்தில் பெண்ணை நாம் லட்சுமியாக பார்க்க வேண்டுமென்றால் சொத்துரிமையை பெண்களுக்கு கொடுத்த டாக்டர் கலைஞருடைய அந்த சொத்துரிமையை பெண்களுக்கு கொடுத்து, பெண்கள் கையில் பொருளாதாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் அவளை லட்சுமியாக்கணும். பெண்களுக்கு வீரத்தை கொடுத்து, ஆண்கள் மட்டும்தான் காவல்துறையில் பணிபுரிய முடியும் என்ற நிலையை மாற்றி, பெண்களும் காவல்துறையில் ஒரு ஆணை பாதுகாக்க ஒரு பெண் கமாண்டோவால் முடியும் என்பதை நிலைநாட்டி பார்வதியாக பெண்களை உழவ விடுவது, இந்த மாதிரி கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் பெண்களுக்கு கொடுத்தது. அன்றிலிருந்து இன்று வரை திரைப்படங்கள் வருவதற்கு முன்பே பெண்களுக்கு கல்வியையும் செல்வத்தையும் வீரத்தையும் வழங்கி ஒரு பெண்ணை உயர்வு செய்தது திரைப்படங்களை விட இலக்கியங்கள் தான் ஒரு பெண்ணை உயர்வு செய்து இன்று வரை வாழ வைத்து கொண்டிருக்கிறது.